ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वम् अरोगताम् अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीताय पतये நமः. நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம ஹனுமான் சாலீசாவோட அர்த்தம் பார்க்க போகிறோம். ஹனுமானை பற்றி 40 செய்யுள்களால் ஆனது இந்த ஹனுமான் சாலீசா. சாலீசா அப்படின்னாலே ஹிந்தியில் 40 அப்படின்னு அர்த்தம். இதை இயற்றியவர் துளசிதாசர். துளசிதாசர் இதை ஹிந்தியோட டயலெக்டான அவதி அப்படிங்கிற மொழியில் எழுதியிருக்கார். அதே அவதியில் அவர் ராமாயணமும் எழுதினவர். ராமச்சரித்தமானஸ்னு ரொம்ப ஃபேமஸ் அது. நம்ம ஹனுமான் சாலீசா எப்படி வந்தது, அது பிறந்த கதையும் ஹனுமான் சாலீசாவோட அர்த்தத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி துளசிதாசர் சரித்திரம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். துளசிதாசர் நம்ம ஆண்டாள் மாதிரி துளசி செடிக்கு அடியில் கிடைக்கிறார் அவள் அப்பா அம்மாவுக்கு. அதனால தான் அவருக்கு துளசிதாசர் அப்படின்னு பெயர் வைக்கிறார். சாக்ஷாத் வால்மீகியோட அவதாரம். அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அவள் அப்பா அம்மா ரத்னாவளி அப்படின்னு அவருடைய மனைவி பெயர். மனைவி பெயரில் அவருக்கு இருந்த பிரேமை மோகமாகிற அளவுக்கு அப்படி ஒரு அதீத பிரேமை அவருக்கு. அவள் இல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது. அந்த ஊர் ராஜாவுக்கு மந்திரியாகவும் வேலை பார்க்குறார். ஒரு முறை ராஜா என்ன பண்ணுறார், க்ஷேத்ராடனம் போகிறார் அப்படின்னு உடனே மந்திரி கூட போகணும் இல்லையா, அவரும் போகிறார். பொதுவாக அந்த காலத்தில் க்ஷேத்ராடம்னா ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் வருவா. அப்போ அவர் இருந்த காலம் இந்த மிலேச்சர்களான இந்த முகல்ஸ் ஆட்சி பண்ண காலம். அப்போல்லாம் என்ன பண்ணுவோம், ஹிந்து பெண்களை தூக்கின்னு போயிடுவா. அந்த மாதிரி தனியாக இருக்கா அந்த மாதிரிலாம் தெரிஞ்சதுன்னா தூக்கின்னு போயிடுவா. அப்போ இவருக்கு பயம், ஐயோ மனைவியை விட்டுட்டு போகிறோமேன்னு அவருக்கு மனசே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, ராஜாவோட போய் தான் ஆகணும். அப்போ மனைவிட்ட சொல்லிட்டு போகிறார், இந்த மாதிரி யார் கதவு தட்டினாலும் நீ திறக்கவே திறக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் போகிறார். ஆனால் மனசு இங்கே தான் இருக்குது. ஒரு 2-3 மாதம் கழித்து திரும்பி வரார். பார்த்தா வீடு பூட்டியிருக்கு. இவருக்கு அப்படியே திக்குன்னு ஆச்சு. அக்கம் பக்கத்தில் போய் விசாரிக்கிறார். அவள் அம்மாவத்துக்கு போயிருக்கா போல் இருக்கு, அவள் அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு தம்பி கூட்டின்னு போனான் அப்படின்னோடனே இவருக்கு சந்தேகம், யாராவது இந்த முகல்ஸ் தான் இவளை ஏதாவது பொய் சொல்லி கூட்டின்னு போயிட்டாளோ அப்படின்ட்டு இவர் கிளம்புறார். அவள் அம்மாவத்துக்கு போகிறதுக்கு ஒரு நதியை க்ராஸ் பண்ணி போகணும். பரிசல்காரன் இல்லை, நதியில் வெள்ளம் அடிச்சுன்னு ஓடுறது. அவர் என்ன பண்ணுறார், இவளை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த மோகத்தில் அவர் தண்ணியில் அந்த வெள்ளத்தை கூட பார்க்காம குதிச்சுடுறார். குதிச்சு நீஞ்சிறார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மூச்சு முட்டுறது, அவரால் நீஞ்ச முடியல. ஏதாவது பிடிப்புக்கு கிடச்சா நல்லா இருக்கும்னு பார்க்குறார். இருட்டு, ஒரே மின்னல் வெட்டு மட்டும்தான் வெளிச்சம். அதில் ஏதோ ஒன்று கட்ட மாதிரி கிடைக்கிறது. அதை பிடிச்சிண்டு அப்படியே நீஞ்சி 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 கரைக்கு வந்துடுறார். கரைக்கு வந்ததுக்கப்புறம் என்ன இந்த கட்டை ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு பார்க்குறார். பார்த்தா மின்னல் வெட்டில் தெரியுது, அது ஒரு பணம், பிரேதம். ஐயோ இதையா இன்னும் இத்தனை நேரம் நம்ம பிடிச்சின்னு வந்தோம். சரி நதியில் குளிச்சாயிடுது. அந்த காலத்தில் அப்படி கங்கையில் தள்ளி விட்டுடுவா இல்லையா இது பணத்தெல்லாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரேதம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், ரொம்ப தூரம் நடந்து போகணும். அங்கேருந்து நடந்து போகிறார். இருட்டில் நிறைய இடத்துல விழுந்து சிராய்ப்பு உடம்புலலாம். அவள் ஆற்றுல போய் இங்கே போய் ரத்னாவளின்னு கத்துறார். எங்கே மழையில் சத்தம் கேட்கல. இந்த காலம் மாதிரி காலிங் பெல்லு செல்ஃபோன்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறார், அவள் ஆற்றுக்கு பின்னாடி ஒரு பெரிய மரம் இருக்குது. அதில் ஏறி உள்ளே குதிக்கலான்னு பார்க்குறார். அதில் 10 வாட்டி ஏறி இறங்கி அடி பொட்டுண்டு கை காலெல்லாம் வாரிண்டு அப்புறமா 10ஆவது வாட்டி இப்படி ஏறி குதிச்சுடுறார் அவள் ரத்னாவளி இருந்த ரூமில். இவ பார்த்தா 12 மணிக்கு யாரோ தொப்புன்னு குதிக்கிறான்னு பயந்து போய் எழுந்துக்கிறான். பார்த்தா இவர் உடம்பெல்லாம் ரத்த காயம், ஒரே சிராய்ப்புங்கீப்பமாக வரார். என்னது இது இப்படி வந்திருக்கேள், நீங்கள் ஏதோ தீர்த்த யாத்திரை போகிறேன்னா சொன்னேள் அப்படின்னு. இல்லை உனக்கு ஏதோ ஆபத்தோன்னு நான் பயந்துட்டேன், நான் இப்படி வந்தேன் தெரியுமா அப்படின்னு அவர் வந்த விதத்தெல்லாம் சொல்கிறார். அப்போ இவ சொல்கிறா, உங்களை நினச்சி எனக்கு அழறதா சிரிக்கிறதானே தெரியல. மனைவி கிட்ட பிரேமை இருக்க வேண்டியதான், நீங்கள் என் மேலே இந்த மாதிரி அன்பு வச்சுருக்கிறது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் ராமர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கே இல்லையா, ஆபத்து வந்தால் அந்த ராமர் காப்பாற்றுவார்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? என் மேலே இவ்வளோ பிரியமா? எதில் பிரியம்? இந்த மாம்ச பிண்டத்து மேலையா?
இல்லைன்னா இந்த கேசமா, நகமா, அஸ்தியா, இல்லை இதெல்லாம் சேர்ந்த சமஷ்டி தானே இந்த உருவத்தில் நிற்கிறது. எல்லாமே அனித்தியம்தான். அந்த உள்ளே இருக்கிற அந்தர்யாமியான ராமர் நகந்துட்டா இதுக்கு பேர் பணம், அது இதுன்னு தான் சொல்லுவாள். இதை வச்சுக்க கூட மாட்டாள். எங்கள் அம்மா என்னை விட சின்ன வயசில் அழகாக இருப்பாளாம். ஆனால் இப்போ பாருங்கோ, தோலெல்லாம் சுருங்கி போய் கண்ணெல்லாம் உள்ளே போய் எல்லாருக்கும் வர்றது தான். ஏன்னா இது ஒரு அனித்திய வஸ்து. அது மேலேயா நீங்கள் பிரியம் வச்சிருக்கேள்? என்கிட்ட காமிக்கிற இந்த பிரேமையை அந்த ராமன்கிட்ட காட்டினாதானே, நித்திய வஸ்துவான ராமன்கிட்ட காட்டினாதானே உங்களுக்கு நல்லது அப்படின்னு அவள் சொல்ல உடனே அவருக்கு வைராக்கியம் வந்துடுது. நம்ம எவ்வளோ ராமாயணம் படிக்கிறோம், எவ்வளோ ராமாயணம் சொல்லியிருக்கோம், ஆனால் நமக்கு இந்த ஒரு உண்மை தெரியாமல் போயிடுதே, இப்படி ஒரு அனித்திய வஸ்து மேலே நம்ம இவ்வளோ பிரேம வச்சுட்டோமே அப்படின்னு அவருக்கு வைராக்கியம் வந்து விடுறது. அம்மா, எனக்கு இந்த நல்ல புத்தியை கொடுத்த நீ எனக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டு காசிக்கு வந்து விடுறார். சந்நியாசம்லாம் வாங்கிக்கல, ஆனால் எல்லாத்தையும் விட்டு விடுறார். தினம் வால்மீகி ராமாயணம் உபன்யாசம் பண்ணுவார். திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ராமாயணம் எழுதணும் அப்படின்னு ஆசை வருது. முதல்ல சம்ஸ்கிருதத்தில் தான் எழுதுறார். ஆனால் என்ன ஆகும்னா, தினம் அவர் எழுதி எழுதி வைக்கிறது, அவர் எழுதின அந்த புஸ்தகத்துலேருந்து எழுத்தெல்லாம் காணா போயிடும். இது என்னடா அது நூதன திருட்டாக இருக்குது, புக்கே எடுத்துன்னு போவா பார்த்துருக்கேன், இது என்ன எழுத்தெல்லாம் மறையிறதே அப்படின்னு அவருக்கு ஒரு நாள் இது யார் இப்படி திருடின்னு போகிறா அப்படின்னு பார்க்கணுன்னு எழுதி வச்சுட்டு ஒரு ராத்திரி விளக்க பக்கத்தில் ஏற்றிட்டு கொட்டை முழிச்சுன்னு உட்காண்டிருக்கார். 12 மணிக்கு பார்க்குறார், அப்படியே எழுத்து ஒன்றுனா அவர் எழுதின ராமாயணம்லாம் மறைஞ்சு போகிறது. இது என்னடா அது அப்படின்னு அப்படி விளக்க இப்படி தூக்கி பார்க்குறார், யார் பண்ணுறான்னு. பொன்னார் மேனியனா காஷி விஸ்வநாதர் நிற்கிறார். திரிநேத்திரனா, இடுப்பில் புலித்தோலும் சூலமும் அதோட நின்று அவர் சொல்கிறார், பா, சம்ஸ்கிருதத்தில் வால்மீகி ஏற்கனவே ராமாயணம் எழுதிட்டார், நீ பிரதேச பாஷையான இந்த அவதியில் நீ ராமாயணம் எழுதணும் அப்படின்னு காஷி விஸ்வநாதர் கேட்டுண்டு துளசிதாசர் ராமச்சரித்தமானஸ் அப்படின்னு அந்த ராமாயணத்தை எழுதுகிறார். அந்த ராமாயணம் நார்த் இந்தியா பூரா பிரசித்தம். கல்யாணம்லாம் கூட பாராயணம் பண்ணுவா. இப்போ எப்படி சவுத்தில் வால்மீகி ராமாயணமும் கம்பராமாயணமும் ஃபேமஸோ அந்த அளவுக்கு துளசி ராமாயணம், இந்த ராமச்சரித்தமானஸ்ங்கிறது ரொம்ப பிரசித்தம். ராமாயணம் எழுதி முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறார், ஒரு நாள் அவர் ஆற்றுல இருக்கிறப்ப காசியில் அவர் சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு அந்த தீர்த்தத்தை பொதுவாக துளசி செடியில் போய் விடுவாள். அப்படி துளசி செடியில் சந்தியாவந்தனம் பண்ணதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை விடலான்னு போகிறப்ப அங்கே துளசி செடி கீழே ஒரு பிரம்ம ராட்சசன் மேலே அந்த தீர்த்தம் விழுறது. உடனே அவனுக்கு பாப்ப விமோச்சனம் கிடச்சிடுறது. அவன் துளசிதாசருக்கு உங்கள் கையால் இது பண்ண தீர்த்தத்தினால எனக்கு பாப்ப விமோச்சனம் கிடச்சிது, நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், என்னால் என்ன பண்ண முடியும், நீங்கள் சொல்லுங்கோ, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கோ அப்படின்னு. எனக்கு ராம தரிசனம் ஆகலை இன்னும், நான் இவ்வளோ ராமநாமா சொல்கிறேன், ராமாயணம் படிக்கிறேன், ராமாயணம் எழுதியிருக்கேன், எனக்கு இன்னும் ராம தரிசனம் ஆகலை, எனக்கு நீ ராம தரிசனம் பண்ணி வைப்பியா அப்படின்னு கேட்குற. ராம தரிசனமா, அதெல்லாம் என்னால் எப்படி முடியும், அதெல்லாம் என்னால் முடியாது, ஆனால் நான் வேணால் உங்களுக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன். நீங்கள் ராமாயணம் உபன்யாசம் பண்ணுறேன் இல்லையா, அங்கே ஃப்ரண்ட்டு ரோவில் ஒரு கிழவர் உட்காந்துட்டு இருப்பார் இல்லையா எப்போவும், அவர் வேறு யாரும் இல்லை, ஹனுமான் தான். நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, அவர் நிச்சயமாக உங்களுக்கு ராம தரிசனம் பண்ணி வைப்பார் அப்படின்னு. ராமாயணம் ராமநாமா எங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஹனுமார் நிச்சயமாக உட்காந்துப்பார். அப்போ இவருக்கு அங்கே அவருடைய உபன்யாசம் கேட்க வருது ஹனுமான் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அடுத்த நாள் உபன்யாசம் கேட்டுட்டு அந்த கிழவர் எப்பவும் போல் கிளம்புற அவர் பின்னாடியே துரத்திட்டு போகிறார். என்ன ஏன் சுவாமி என் பின்னாடியே வரையணுன்னே டக்குன்னு காலில் விழறாரு. என்ன நீங்கள் போய் பெரிய மகான் என் காலில் போய் விழறேன்னா, நீங்கள் சாதாரண ஆளா, நீங்கள் ஆஞ்சநேயர்னு எனக்கு தெரியும் அப்படின்னா. ஓஹோ, நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னா. ஆமாம், எனக்கு நீங்கள் ஒரு வரம் தரணும் அப்படின்னு. என்ன வேணும் எனக்கு ராம தரிசனம் ஆகணும், அப்புறம் இன்னொரு வரம், நான் எப்பெல்லாம் உங்களை நினச்சிக்கிறேனோ நீங்கள் வரணும் அப்படின்னு. அப்படின்னா நீ கூப்பிட்ற இடத்துக்குலாம் நான் வரணும்னு நீ நினைக்கிறியான்னு. கிட்டத்தட்ட அப்படி தான் அப்படின்னு. சரி, நீ கூப்பிடுறப்பெல்லாம் நான் வரேன், எனக்கு ராம தரிசனம் நீங்கள் பண்ணி வைக்கணும். அப்படி தான், அவ்வளோதானே, நான் உனக்கு இன்றைக்கி ராத்திரி நான் அழைச்சிட்டு வரேன் ராமரை, நீ ரெடியாக இரு அப்படின்னு சொல்கிறேன். ஹனுமத் கிருப்பை இருந்தான்னா ராமர் கிடச்சிடுவார். அப்போ இவர் காத்துன்ட்ருக்கார். ராத்திரி ராமர் வராருன்னா எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கும். நிறைய பழம்லாம் வாங்கி வச்சு, புஷ்பம்லாம் வாங்கி வச்சு, கோலம் போட்டு, ஆசனம்லாம் போட்டு ராமர் இங்கே தான் உட்காந்து வைக்கணும், ராமர்கிட்ட இதெல்லாம் பேசணும் அப்படின்லாம் அவர் பிளான் பண்ணி வச்சுக்கிறார்.
அப்படி பிளான் பண்ணி வச்சுட்டான்னா திடீர்னு ஒரே பேரிரைச்சல் வெளியில் ஒரு பெரிய சேனை வருது, ஒரு பெரிய கூட்டம் வர்றது கேட்குறது. இந்த முகல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவா, அப்போ வந்து ஆசிரமம்லாம் புகுந்து அடித்து துவம்சம் பண்ணுவா திடீர்னு நுழைஞ்சு. அப்போ இவா தான் வராமல் இருக்கு அப்படின்ட்டு வந்து இவர் என்ன பண்ணார், ஐயோ ராமர் வர நேரத்தில் இந்த முகல்ஸ் வேற மிலேச்சர்கள் வராளே அப்படின்னு வந்து ஒரு கதவை சாத்தின்றார். கதவை சாத்தின்ட்டு ராம 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 ராமன்னு சொல்லிட்டு இருக்கார். திடீர்னு வந்து யாரோ கதவை தட தட தடன்னு தட்டுறான். தரங்கோ 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 கதவை தரங்கோன்னு தட்டுறான். இவரை திறக்கவே இல்லை, அப்படியே உள்ளே உட்காந்துட்டுருக்கார். அப்புறம் அப்படியே அந்த சேனை வந்து இப்படி நகர்ந்து போகிறது. அப்புறம் சரி ஓகேவா போனோடனே கதவை தெரிஞ்சு வச்சு ராமர் வருவார்னு உட்காந்துட்டுருக்கார். ராத்திரி பூரா வந்து பார்க்குறார், வரவே இல்லை. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறார். உடனே வந்து காலையில் வந்து ஆஞ்சநேயரை வந்து பார்க்குறார். பார்த்துட்டு என்னது இது, ராம தரிசனம் பண்ணி வைப்பேன்னு நீங்கள் சொன்னேலே, என்னப்பா நீ, நாங்கள் எல்லாரும் வந்தோம், ராம லக்ஷ்மணா சீத்தை வானர சேனையோடு நான் வந்து உன் கதவை தட்டுன்னு தட்டினேன், நீ திறக்கவே இல்லை அப்படின்ன உடனே அவருக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுது. ராமர் வந்து கதவை திறந்துருந்தாதான் வந்து வருவாரா, சாத்தியிருந்தாலாம் அவரால் வர முடியாதா, எனக்கு யோகியதை இல்லைன்னு சொல்லுங்க, எனக்கு இன்னும் வந்து ராம சாட்சாத்காரம் ஆகிறதுக்கு எனக்கு இன்னும் யோகியதை வரல. நான் என்ன பண்ணுறேன், நான் இப்போ பண்ணுற எல்லா வேலையும் விட்டுட்டு நான் ராமநாமா தபஸ் மட்டும்தான் பண்ணுறது அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறார், ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணுறார். சித்திரக்கூட்டம் போய் உட்காந்துண்டு ராப்பகலாக காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ராமநாமாவே ஒரு தபஸ் மாதிரி ராமநாமா சொல்லிகிட்டே இருக்கார். அப்படியே அவர் சொல்லிகிட்டே இருக்கிறப்ப ஒரு நாள் என்ன ஆகுது, இந்த சித்திரக்கூட்டத்தில் இந்த மந்தாகினி நதியில் ஒரு அனுஷ்டானம் பண்ணலாம் அப்படின்னு வந்து அவர் இருக்கிறப்ப 2 குழந்தைகள் வரா. 2 குழந்தைகள் வந்து நன்னா விஷாலமான வக்ஷஸ்தலம், உருண்டு திரண்ட புஜத்தோடு அவ்வளோ அழகாக இருக்கா அந்த 2 குழந்தைகளும். உடனே ஜல்லுன்னு 2ம் வந்து மந்தாகினி நதியில் வந்து குளித்து விளையாடுறது. அவர் டைவ் அடித்து குதிச்சோடனே அவர் மேலே தண்ணி தெளிக்கிறது. உடனே பசங்களா, நான் வந்து கொஞ்சம் நேரம் இங்கே குளிச்சுட்டு அனுஷ்டானம் பண்ணிடுறேன், அப்புறம் நீங்கள் விளையாடுங்கோ அப்படின்னு. உடனே இந்த 2 பசங்கள், ஒன்று அண்ணா ஒன்று தம்பி. இந்த தம்பி கேட்குறது, என்ன இந்த காட்டு வந்து உனக்கு தான் சொந்தமா, என்ன நாங்கள் குளிக்கக்கூடாதா அப்படிங்கிற. உடனே வந்து அந்த இன்னொரு பையன் சொல்கிறான், அண்ணா சொல்கிறான், அவர் தான் இப்போ போயிடுவேங்கிறாலே, அவர் போன அப்புறம் விளையாடலாம் நம்ம அப்படின்னு. சரி நீங்கள் சொன்னானா நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறேன். அப்போ இவர் வந்து குளிச்சுட்டு சந்தனம் வெட்டுக்கலான்ட்டு சந்தனத்தை வந்து குழைச்சிண்டு இருக்கார், சந்தன கல்லில் தேய்ச்சிண்டு இது பண்ணிருக்கப்ப இந்த பசங்கள் 2 வந்து, மாமா எங்களுக்கும் எட்டு விடுங்கோ அப்படிங்கிறது வந்து. நல்ல பசங்களாக இருக்கேன், நான் ரொம்ப சேட்டை பண்ணும் அப்படின்னு நான் நினச்சேன், நல்ல பசங்களாக வந்து சந்தனம் எட்டுக்கிறேன்னு வந்து காமிக்கிறதே அப்படின்னு வந்து அவ ஒரு பையனோட முகத்தை இப்படி பிடிச்சி இப்படி திலகம் இட போகிற. ஆஞ்சநேயர் கவலைப்பட்டார். ஏன் கவலைப்பட்டார், வந்திருக்கிறது ராமலக்ஷ்மணால். முன்னாடி வந்து ராமர் நிற்கிறார், எட்டு விடுன்னு முகத்தை வேற காமிக்கிறார். இவன் எங்கேயாவது கோட்டை கிட்ட விட்டுட போகிறானே போன தடவை மாதிரி, இதுக்கு நான் வேற ரெக்கமெண்டேஷன் வேற இவங்கிட்ட மாட்டின்ட்டு தரிசனம் பண்ணி வைக்கிறேன்னு நான் வேற ஒத்துன்ட்ருக்கேன். எதுக்கு வந்து நிற்கிறாளே, இவன் மட்டும் வந்து மிஸ் பண்ணிட போகிறார் இவர் துளசிதாசர் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறார், ஆஞ்சநேயர் வந்து ஒரு கிளி ரூபம் எடுத்துட்டு ஒரு தோஹா பாடுறார். தோஹானா ஒரு செய்யுள் மாதிரி, திருக்குறள் மாதிரி 2 லைன். चित्रकूट के घाट पर भई संतत की भीर, तुलसीदास चंदन घिसे तिलक करे रघुवीर. சித்திரக்கூட்டத்தில் பை சந்தத்துக்கு பீரனா சாதுக்களின் கூட்டம் நிறைஞ்சிருக்கிற சித்திரக்கூட்டத்தில் துளசிதாஸ் சந்தன கிசே, துளசிதாஸ் சந்தனம் எடப்புறார், திலக்கு கரே ரகுவீர ராமர் காட்டுறார் முகத்தை அப்படின்னு ஒரு பாடுறார். உடனே துளசிதாசர் கேட்டார், ராமரா அப்படின்னு வந்து அப்படி பார்க்குறார். அந்த வந்து ராமலக்ஷ்மணா டக்குன்னு மறைஞ்சு விடுறான். உடனே வந்து யார் பாடினா இந்த பாட்டை அப்படின்னு திரும்பி பார்க்குறார். ஆஞ்சநேயரும் மறைஞ்சு விடுறார். உடனே ஓஹோ வந்தது ராமலக்ஷ்மணாள் அப்படின்னு புரிஞ்சுட்டு ஒரு சொல்ல, நான் ஏமாறல, என்னோட தபஸ் வந்து அடுத்த லெவல் போயிருக்கு போல. போன தடவை வந்து சூச்சனையாக தான் வரதை வந்து காமிச்சார், இப்போ வேறு ரூபத்தில் ராமலக்ஷ்மணா வந்திருக்கா, என்னோட தபஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சித்தி ஆயின்றிருக்கு போருக்கு, நான் இன்னும் நிறைய ராமநாமம் சொன்னால் ராம சாட்சாத்காரம் ஆயிடும் அப்படின்னு வந்து ஒரு மனசில் வச்சுட்டு அவர் காசிக்கு வந்துடுறார். திருப்பி ரொம்ப தீவிரமாக லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் அவர் வந்து ராமநாமா சொல்லிகிட்டு இருக்கார். அப்போ ஒரு முறை வந்து தீர்த்த யாத்திரையாக புறப்படுறார். இப்போ பாரத தேசத்தில் வந்து இருக்கிற க்ஷேத்திரங்கள் அந்தந்த தெய்வங்கள் பார்க்கணும்னு எல்லா மகான்களும் ஆசைப்படுவாள். ஆனால் அந்த தெய்வங்களும் மகான்கள் வரமாட்டாளான்னு ஆசைப்படுமா, எதிர்பார்த்துட்டு இருப்பாள் அந்த தெய்வங்களும்.
அப்படி இவர் ஒரு பெரிய மகான் அப்படி தீர்த்த யாத்திரையாக போயிட்டு இருக்கார். அயோத்தி போகிறார், பிரயாகு அப்படி போயிட்டு கடைசியாக பிருந்தாவனம் வரார். பிருந்தாவனம் வந்தாலும் வந்து ஒரு ராமாயணம் தான் படிப்பார். எல்லாரும் வந்து ராதே ராதே ராதேஷ்யாம்லாம் சொன்னான்னா இவர் வந்து சியாராம் சீதாராம் அப்படி தான் சொல்லுவார். அதில் தப்பு இல்லை, இஷ்டநிஷ்டைன்னு ஒன்று இருக்குது, ஏகாகிர பக்தின்னு ஒன்று இருக்குது. ஆனால் கிருஷ்ணனுக்கு எப்படின்னா இந்த மாதிரி இருக்கவாளை வந்து கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்ககிட்ட வரவாளை விட அவங்ககிட்ட வராதவாகிட்ட வம்பு பண்ணணும். அவனுக்கு விஷமாக்கார கண்ணன் இல்லையா, வலுவில் போய் தரிசனம் கொடுக்கறது, அவளை சீன்றது, அப்படிலாம் வந்து லீலா புருஷனாக வந்து நிறைய லீலை பண்ணுவான். அப்போ இவர் வந்து யமுனா ஸ்நானம் பண்ணிட்டு ராமாயணம் எப்பவும் போல் படிக்கிறதுக்காக உட்காந்துட்டு ராமாயணம் படிச்சுட்டே இருக்கார். இவருக்கு திடீர்னு ஒரு தரிசனம் ஆகுது. அப்படியே அர்த்த கிரீட்டம், கஸ்தூரி திலகம், சுருள் சுருளான கேசம், அப்படி அலைகின்ற விழிகள், கருணா கட்டாட்சம், பீதாம்பரம் இடுப்பில் ஒரு காலை கீழே ஊனிண்டு ஒரு காலை மாற்றி வச்சுண்டு புல்லாங்குழலில் வதரத்தில் வச்சுண்டு வேணுகோபாலன் தரிசனம் ஆகிறான். உடனே இவர் வந்து என்னடா அது, நம்ம ராமாயணம் படிச்சுட்டு இருக்கோம், திடீர்னு கண்ணன் தரிசனம் ஆறுது அப்படின்னு வந்து இவர் பாராயணத்தை நிறுத்திட்டு, என்னது இது, நம்ம வந்து கண்ணனை கூப்பிடவே இல்லையே, என்ன திடீர்னு கண்ணன் தரிசனம் மாறுது, சரி ஏதோ நமக்கு தான் ஒரு மனசில் இது போல் இருக்குது அப்படின்ட்டு ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து திரும்பி வந்து 5 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு திரும்பி பாராயணம் பண்ணுறார். திரும்பி அதே வேணுகோபாலன் தரிசனம். உடனே வந்து இவர் கண்ணன்கிட்ட சொல்கிறார், இங்கே பாரு, நான் வந்து ராமரையே நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் உன்னை பார்த்தா வந்து மயங்கிடுவேன் போல இருக்கு, நீ வந்து இப்படி வந்து நிற்கிறியே அப்படிங்கிற. நீங்கள் என்ன இப்படி சொல்கிறேன், நான் என்னமோ உங்கள் ராமபக்தியை கெடுக்கிற மாதிரி, நீங்கள் வந்து இங்கே வந்து என் இடத்துல வந்து உட்காந்துட்டு பிருந்தாவனத்தில் உட்காந்துட்டு என்ன வரக்கூடாதுங்கிறீங்களே, நீங்கள் என்ன காசியிலையா இருக்கேள், என் இடத்துக்குன்னா நீங்கள் வந்திருக்கேள், நான் என்னமோ உங்கள் ராமபக்தியை கெடுக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே அப்படிங்கிறான் கண்ணன். உடனே எனக்கு வந்து மனசு உன்னை வந்து விடாறதுக்கு எனக்கு மனசே இல்லை, மனசு ரொம்ப மோகிக்கிறது உங்ககிட்ட, ஆனால் என்னால் ராமரை விடவே முடியாது, ராமரே தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதனால தான் நான் இங்கே வந்தேன், நீங்கள் எவ்வளோ ராமரை நினச்சிட்டே இருக்கேளோ அதனால தான் உங்களுக்கு வந்து தரிசனம் கொடுக்கணும்னு நான் வந்தேன், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படிங்கிறான் கண்ணன். எனக்கு இந்த வேணுகோபாலன் ரூபத்தை நீ மறைச்சன்ட்டு எனக்கு நீ வந்து கோதண்டபாணியாக எனக்கு ராமரா நீ தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே அந்த வேணுகோபாலன் மறைஞ்சு அப்படி திவ்ய கிரீட்டமும் உருண்டு திரண்ட புஜம் விஷாலமான வக்ஷஸ்தலம் கோதண்டத்தோட ராமர் லக்ஷ்மணர் சீதையோட துளசிதாசருக்கு தரிசனம் கிடைக்கிறது. அப்படியே ஆனந்த பாஷ்பம் அவருக்கு. இவ்வளோ நாளாக வந்து அவர் காத்துன்றது அந்த ராம தரிசனம், ராம சாட்சாத்காரம் அவருக்கு ஆயிடுறது. பிருந்தாவனத்தில் அந்த இடம் இன்னும் இருக்குது. அவருக்கு ராமராவும் கிருஷ்ணராவும் வந்து அவருக்கு தரிசனம் கிடைச்ச இடம் துளசிதாசருக்கு அது வந்து இன்னும் இருக்குது. அப்படி ஒரு பேர்பட்ட மகான் துளசிதாசர். அவர் ஒரு முறை வந்து என்ன பண்ணுறார், வாரணாசியில் வந்து தெருவில் வந்து நடந்து போயின்னு இருக்கிறப்ப ஒரு பெண்மணி வந்து நமஸ்காரம் பண்ணுறா. நமஸ்காரம் பண்ணி உடனே இவர் என்ன பண்ணுறார், சௌபாகியவதியாக இரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். அவள் ஓன்னு அழறா. ஏம்மா அழற, சௌபாகியவதியாக இருன்னு தானேம்மா ஆசீர்வாதம் பண்ணேன் அப்படிங்கிற. அந்த பொண்ணு சொல்கிறா, என் கணவர் இப்போ தான் இறந்து போய் சுடுகாட்டுக்கு எடுத்துன்னு போயிருக்கா, வழியில் ஒரு மகானை பார்த்தோமேன்னு நான் வந்து நமஸ்காரம் பண்ணேன், என்ன போய் சௌபாகியவதியாக இருன்னு சொல்லிட்டேளே அப்படின்னு வழறான். உடனே துளசிதாசர் சொல்கிறா, என் வாயிலேருந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ சௌபாகியவதியாக இருன்னு வந்துடுது, உன் கணவர் இன்னும் எரிக்கலை இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரும் சேர்ந்து போய் அங்கே ராமநாம சொல்லுவோம் அப்படின்னு அவர் அங்கே இருந்தவா எல்லாரும் சேர்ந்து ராம 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 ராமன்னு சொல்ல சுடுகாட்டுக்கு தூக்கின்னு போயிட்டு இருந்தவன் திடீர்னு எழுந்து உட்காந்துட்டான் ராமநாம பிரபாவம்னால. உடனே எல்லாம் வந்து இது வந்து எல்லாம் ஊர் முழுக்க பரவுறது, இந்த மாதிரி வந்து செத்து போன ஒருத்தனை வந்து உயிர் பழக்க வச்சுட்டார் அப்படின்னு வந்து துளசிதாசரோட பிரபாவம். அப்போ இந்த செய்தி வந்து அப்போ மொகல் ரூலராக இருந்த அக்பருக்கும் வந்து போகிறது. உடனே அக்பர் யோசிக்கிறான், ஓஹோ இப்படிலாம் கூட வந்து மாயாஜாலம்லாம் பண்ணுவாளா, சரி ஓகே, அப்போ வந்து அவரை இங்கே அழிச்சுன்னு வந்து ஏன் முன்னாடி மேஜிக் பண்ண சொல்லுங்க இதே மாதிரி அப்படின்னு வந்து அவர் இழுத்துன்னு வர சொல்கிறான். உடனே துளசிதாசர் வரார், இந்த மாதிரி நீ என்னவோ செத்தவனை வந்து எழுப்பினியாமே, ஆனால் வந்து எனக்கும் நீ இந்த மாதிரி வந்து நீ எனக்கு மேஜிக் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற. இங்கே பாருப்பா, எனக்கு மாயாஜாலம்லாம் பண்ண தெரியாது, அவனை எழுப்புனதும் நான் இல்லை, ராம அனுகிரகம் ராமநாம பிரபாவத்தினால அவன் எழுந்துட்டான், என்னால் எதுவும் இல்லை, நான் மேஜிக் பண்ணுறவன்லாம் இல்லை அப்படிங்கிற. உடனே வந்து சொல்கிறேன், ஓஹோ அப்போ ராமன் தான் வந்து உன்னோட பெரிய மாயாவியா, சரி அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் உன்னை வந்து ஜெயிலில் போடுறேன்,
ராமர் வந்து உன்னை எப்படி காப்பாற்றுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறான், ஃபத்தேபூர் சிக்ரியில் சிறை வச்சிடுறான் துளசிதாசர். 40 நாள் ஜெயிலில் இருக்கார். அவருக்கு வந்து ஜெயிலில் இருந்தது கூட அவருக்கு வந்து வருத்தம் இல்லை, ராம கைங்கரியம் பண்ண முடியலையே அப்படின்னு வந்து வாடுறார். யாரால நம்மளை விடுவிக்க முடியும் அப்படின்னு உடனே அவருக்கு வந்து அவர் வாங்கிட்டு வரம் ஞாபகம் வருது. நான் எப்போ நினச்சாலும் நீங்கள் வரணும் அப்படின்னு வந்து ஹனுமார்கிட்ட அவர் கேட்டு வரம் ஞாபகம் வருது. ஹனுமாரால் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். சீதையை அசோகவனத்திலேருந்து சிறையிலேருந்து மீட்டது ஹனுமான் தான். அதே மாதிரி 40 நாள் நான் சிறையில் வாடினதுக்கு நான் 40 செய்யுள் ஹனுமானை பற்றி பாட போகிறேன் அப்படின்னு சாலீசா அப்படின்னு வந்து ஹனுமான் சாலீசான்னு 40 பாட்டு அவர் சிறையிலேருந்து உட்காந்து பாடுறார். அந்த 40 பாட்டுக்கு முன்னாடி வர அந்த ஸ்ரீ குரு சரணன் வரது வந்து தோஹான்னு பேர், இன்ட்ரடக்ஷன் மாதிரி எழுதுறார். முதல்ல குரு அனுகிரகமும் ஹனுமான் அனுகிரகமும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹனுமாரை பற்றி அவர் 40 பாட்டு எழுதுறார். ஹனுமான் சாலிசா பொதுவாக வந்து எல்லா என்ன சொல்கிறது, நம்மளுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றும் சகல காரிய சித்திக்கு சொல்கிறது. இதுக்குன்னு வந்து நிறைய பாராயண முறையெல்லாம் இருக்குது. ரொம்ப பாப்புலராக பண்ணுறது வந்து ஏதாவது ஒரு காரிய சித்திக்காக வேண்டிண்டான்னா 21 நாள், ஒரு நாளைக்கு 7 முறை அந்த மாதிரின்னு வந்து வச்சுட்டு 21 நாள் காரிய சித்தி ஏதாவது ஒரு இது வேண்டிண்டு பண்ணுவாள். சுந்தரகாண்டம் வந்து பாராயணம் பண்ணுறப்ப எப்படி ஒரு வந்து எப்பயுமே வந்து ஒரு ஆசனம் வந்து ஹனுமானுக்கு போட்டு வைப்பார். ராமாயண வந்து நம்ம வந்து படிக்கிறப்ப உபன்யாசம் பண்ணுறப்பையும் ஒரு ஆசனம் போட்டு வைப்பா. அது மாதிரி ராமர் நாமம், ராமநாமம், ராம பக்தி எங்கெல்லாம் இருக்கோ, ராமாயணம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஹனுமான் வருவார். அதனால் வந்து ஆரம்பிக்கிறப்பவே குருவையும் ராமரையும் கும்பிட்டுட்டு தான் வந்து ஆரம்பிக்கிறார் துளசிதாசர் இந்த ஹனுமான் சாலிசாவே. ஏன்னா ராம கிருப்பை கிடச்சுடுத்துனா ஹனுமத் கிருப்பை கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறது தான் வந்து விஷயம். ஸோ அதில் முதல்ல வர தோஹா அதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஸ்ரீ குரு சரண சரோஜரஜ நிஜமன முகுர சுதார வரணௌ ரகுவர விமல யஷ ஜோதாயக பலச்சார. ஸ்ரீ அப்படிங்கிற வந்து வார்த்தை வந்து ரொம்ப ஒரு மங்களமான வார்த்தை, நிறைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிற வார்த்தை. லலிதா சஹஸ்ரநாமமும் வந்து ஸ்ரீ மாதா அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது. ஸ்ரீ அப்படின்னு ஆரம்பிக்கிறது என்னென்னைக்குமே வந்து ஒரு மங்களகரமான விஷயம். அதனால் ஸ்ரீ அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஸ்ரீ குரு சரண சரோஜ ரஜ. ரஜ அப்படின்னா வந்து டஸ்ட்டு, தூளின்னு சொல்கிறோம் இல்லையா. யாரோட தூளி? குருநாதர் ஆச்சாரியனோட சரண சரோஜ திருவடி தாமரையில் இருக்கிற தூளி. அந்த டஸ்ட்டை எடுத்துட்டு நிஜமன முக்குர சுதார, என்னோட மனசுங்கிற கண்ணாடியில் இருக்கிற அழுக்கெல்லாம் தொடச்சி எடுக்கிறேன். என் மனசில் அழுக்கு இருக்குது, அது ஒரு கண்ணாடி மாதிரி, அழுக்கு படிஞ்ச கண்ணாடி மாதிரி இருக்குது. ஆனால் அந்த கண்ணாடியில் இருக்கிற அழுக்கை துடைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது என்ன? குருநாதரோட பாத தூளியை வச்சு என்னோட மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து நான் தொடச்சி எடுக்கிறேன். என் மனசை, ஏன்னா நான் என் மனசை நல்லா சுத்தமாக வச்சுருந்தா தான் பகவான் வந்து இருக்க முடியும். அப்படி என் மனமென்னும் கண்ணாடியை நல்லா தொடச்சி எடுக்க குருவினுடைய பாத தூளி எடுத்துக்கிறேன். இப்போ க்ளீன் பண்ணியாச்சு, நான் ரெடியாக இருக்கேன். யாருக்கு? பரணௌ ரகுவர விமல யஷ, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட புகழ பாட, அவருடைய வந்து கிருபாயை பெறுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஜோதாயக பலச்சார, 4 விதமான பலன்களை தரக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி எனக்கு தருவார். அந்த 4 விதமான பலன்கள் என்னென்னா தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ. எல்லாம் வந்து புருஷார்த்தங்கள்னு சொல்கிற எல்லா ஆச்சாரியாலும் கம்போசர்ஸும் அவள் சொல்லுவா அவளுடைய ஸ்லோகத்துடைய பலனில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறப்ப இந்த புருஷார்த்தங்களை சொல்லாமல் இருக்கவே மாட்டா. ஸ்ரீமன் நாராயணியம் ஆரம்பிக்கிறதே அப்படிதான். சாந்திரானந்தாத்வ போதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிபியாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகமசத சஹசிரேன நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்திரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம். அப்படி புருஷார்த்தங்களை தருவார் அப்படின்னு தான் நாராயண பட்டத்திரியும் ஆரம்பிக்கிறார். அப்படி 4 விதமான இந்த புருஷார்த்தங்களை தரும் ராமன் எனக்கு அருள் புரியட்டும் அப்படின்னு தான் ஹனுமான் சாலிசா ஆரம்பிக்கிறார். ராமர் கிருப்பையை வேண்டாரு முதல் லைன்லேன்னா, ஹனுமத் கிருப்பை வேணும்னா ராமர் கிருப்பையை பாடினாதான் ஹனுமானுடைய அருள் கிடைக்கும். அடுத்த லைனு, புத்திஹீன தனுஜானிகை சுமிரௌ பவனகுமார பல புத்தி வித்யா தேஹு மோஹி ஹரஹு கலேஷ விகார.
புத்திஹீன, புத்தி இல்லாத நான் ஒரு புத்தியே இல்லாத ஒரு ஆளை நான் ஒரு பாட தொடங்கியிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பவனகுமார வாயுபுத்திரனான உன்னோட அருள்னால தான்ப்பா நான் வந்து பாட ஆரம்பிச்சிருக்கேன். உன்னை மனசால நினைச்சுட்டேன். உன்னை நினைச்சுட்டேன்னா நீ என்ன தருவ? பல புத்தி வித்யா. பலம் புத்தி வித்யா தருவார். தேகுமோகி ஹரஹு கலேஷ விகார. கிளேஷம் அப்படிங்கிறது தான் இதில் அவதியில் வந்து கலேஷ ஆயிடுது. கிளேஷம் என்னோட எல்லா கஷ்டத்தையும் போக்கிடுவார். விகாரம் காம குரோத லோப மதம் ஆச்சரியம்ங்கிற எல்லா விகாரமையும் போக்கிடுவார் ஹனுமார் அப்படிங்கிறார். இப்போ குருநாதர் அருள் பெற்றேன், ஹனுமான் அருள் பெற்றேன், ரெண்டுத்தையும் சொல்லிட்டு இனி 40 செய்யுள்ள ஹனுமான பாட போகிறார். இப்போ இந்த முதல்ல 2 இது பார்த்தது வந்து ஸ்ரீ குரு சரண சரோஜரஜமும் புத்திஹீனவும், அதுக்கு பேர் தோஹா அப்படின்னு பேர். இனிமே வர இந்த 40 செய்யுளுக்கு பேர் சௌப்பாயி அப்படின்னு பேர். ஸோ இந்த 40 செய்யுளையும் வந்து ஒரு அதாவது ஒவ்வொரு இதில் ஒவ்வொன்று தான் சொல்லிட்டு வரேன். இப்போ முதல் 8 சௌப்பாயியில் பார்த்தீங்கன்னா ஹனுமானுடைய குணங்கள் அதை சொல்லுவாள். 9லேருந்து 17வது சௌப்பாயி வந்து ஹனுமானுடைய கைங்கரியங்கள் என்னென்னலாம் பண்ணார் அப்படின்னு. 18லேருந்து 20 வந்து ஹனுமானுடைய சாகசங்கள். 21லேருந்து 28 வந்து ஹனுமான் செஞ்ச அனுகிரகங்கள். 29லேருந்து 32 எக்ஸ்க்ளூசிவாக அவருடைய அட்ரிபியூட்ஸ், அவருடைய பெருமைகள், ஹனுமானுக்குன்னு இருக்கிற பெருமைகள். 33லேருந்து 40 இந்த ஹனுமான் சாலிசாவோட பலஸ்துதி. அதுதான் வந்து இந்த மாதிரி தான் கேட்டகரைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ முதல் ஸ்லோகம் சௌப்பாய், முதல் சௌப்பாய். ஜெய ஹனுமான் ஞான குண சாகர் ஜெய கபீஷ திஹு லோக உஜாகர். ஜெய் ஹனுமான், ஹனுமானுக்கு வெற்றி, ஹனுமானுக்கு வெற்றி அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். ஹனு அப்படின்னா வந்து நம்ம தாவாங்கட்டைக்கு பேர் ஹனுன்னு பேர். ஹனுமான் அப்படின்னா வந்து தாவாங்கட்டை வீங்க பெற்றவன் அப்படின்னு அர்த்தம். சின்ன வயசுல வந்து இந்திரன் வந்து வஜ்ராயுதத்தால் அடிச்சு விட்ற ஆஞ்சநேயரை, அதனால தாவாங்கட்டை வீங்கி எடுத்தவனால ஹனுமான் அப்படின்னு அவருக்கு பேர். ஆரம்பமே ஜெய ஹனுமான் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஹனுமான் சாலிசா படித்தா அதனால தான் வெற்றி கிடைக்கும். ஏன்னா ஆரம்பமே ஜெய ஹனுமான் அப்படின்னு தான். அப்படி அந்த ஹனுமானை யார்? அவர் ஞான குணசாகர், ஓஷன் ஆஃப் ஞானம் அண்ட் குணம். அவர் ஞான குணசாகர. ஜெய் கபீஷ, கபி அப்படின்னா குரங்கு, ஈஷனா ஈஷா ஆஃப் ஆல் கபி, அப்போ குரங்குகளின் தலைவர். அப்படி இருக்கிற ஜெய் கபீஷ திகு லோக உஜாகர, எல்லா லோகங்களையும் ஒளிவீச செய்பவர், உலகங்களையும் வந்து ஒளிவீசும் புகழை கொண்டவருக்கு வெற்றி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஜெய் ஹனுமான ஞான குணசாகர் ஜெய் கபீஷ திகு லோக உஜாகர். அடுத்தது 2வது ராமதூத அதுலித பலதாமா அஞ்சனி புத்திர பவனசுத நாமா. 1000 நாமா இருந்தாலும் ஹனுமானுக்கு வந்து ராமதூதன் அப்படிங்கிற பேர் தான் வந்து புகழ்பெற்று தந்த பேர். வந்து ராமதூதன் அப்படின்னா ஹனுமான் ஞாபகம் தான் எல்லாருக்கும் வருது. இப்போ அங்கதனும் தான் வந்து ராமதூதனா ராமராவணாளுக்குள்ள தூதனா போனான், யுத்த காண்டம்ல வந்து வருது. ஹனுமாரும் வந்து ராமராவணாளுக்குள்ள ராவணன் கிட்ட ராமருக்காக தூது போறார். அப்புறம் வந்து இன்ஃபேக்ட் ஹனுமார் வந்து நிறைய பேருக்கு நடுவில் மெசஞ்சரா போறார். ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் நடுவில் மெசஞ்சரா போய் சுக்ரீவனை வந்து ராமரோட சேர்த்ததே வந்து ஹனுமார் தான். அதே மாதிரி ராமருக்கும் பரதனுக்கும் நடுவில் மெசஞ்சரா போறார். ராமருக்கும் விபீஷணனுக்கும் நடுவில் வந்து மெசஞ்சரா போறார். அப்போ ஏன் வந்து ராமதூத அப்படின்னா அங்கதன் ஞாபகம் மற்றவா ஞாபகம் வர மாதிரி ராமதூதன்னா வந்து ஏன் ஹனுமார் ஞாபகம் நமக்கு எல்லாருக்கும் வருது அப்படின்னா, அவர் ராமருக்கும் சீத்தம்மாக்கும் நடுவில் அவர் வந்து தூதனா போனதுனால தான் அவருக்கு வந்து ராமதூதன்னா உடனே ஹனுமார் ஞாபகம் தான் எல்லாருக்கும் வரும். அதே மாதிரி சீத்தையும் ராமரும் சேர்றதுக்கே யுனைட் ஆகிறதுக்கே வந்து ராமர் தான் காரணம். பின்னாடி நிறைய பக்தால ராமரோட சேர்த்து வைக்கிறதுக்கு ஹனுமார் தான் மெசஞ்சராக காரணமாக இருந்திருக்கார். துளசிதாசர் இப்போ பார்த்தோம் ராமர் தரிசனம் கிடைக்கிறதுக்கு, சமர்த்த ராமதாசருக்கு ராம தரிசனம் கிடைக்கிறதுக்கு, தியாகராஜருக்கு எல்லாருக்குமே ராம தரிசனம் கிடைக்கிறதுக்கு மெசஞ்சராக ராமதூதராக இருந்தவர் யார் அப்படின்னா வந்து ஹனுமார் தான். அதனால ராமதூத அதுலித பலதாமா, ஒப்பற்ற பலத்தை கொண்டவர். அவர் வந்து ஹனுமாரோட பலத்தை பற்றி ராமாயணத்தில் வந்து ராவணனே வந்து வர்ணிக்கலாம். ஹனுமார் வந்து யுத்தத்தில், ராமராவண யுத்தத்தில் 2வது நாளில் ஹனுமார் வந்து என்ன பண்ணா, அவர் கையை மடக்கி ராவணன் மார்பில் ஒரு குத்து விடுறாராம். குத்து விட்டோடனே ராவணன் அப்படியே வந்து சுருண்டு போய் விழுந்துடுறானோ. அவன் எப்படி விழுந்தானா, ஒரு பூகம்பத்தில் வந்து ஒரு மலையே ஆட்டம் கண்டு மலை விழுந்த மாதிரி போய் விழுந்தானான். அப்போ ராவணன் சொல்கிறத சொல்கிறார் வால்மீகி ராமாயணத்தில்,
என் மார்பு வந்து அஷ்டதிக்கஜங்களான யானைகளோட வந்து நேருக்கு நேர் மோதக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் நான். இந்த மாதிரி ஒரு குத்து என் வாழ்க்கையிலேயே வாங்கினதே இல்லையே, அப்பா உனக்கு என்ன வலிமைப்பா அப்படின்னு வந்து ராவணன் புகழறான் ஆஞ்சநேயரை பற்றி. அதுலித்த பலதாமா. ஆனால் இதுக்கு வந்து ஹனுமார் சொன்ன பதில் தான் வந்து இன்னும் சூப்பர். இது வந்து நீ சொன்னது வந்து எனக்கு அவமானம் அப்படின்ற. ஏன், நான் என்ன தப்பாக சொன்னேன், நீ பலசாலின்னு தானே நான் சொன்னேன் அப்படின்னு. நான் அடிச்சப்புறமா வலிக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு தெம்பு இருக்கே, அப்போ வந்து எனக்கு இது அவமானம் அப்படின்னாராம் ஆஞ்சநேயர். அப்படி ராமதூத அதுலித்த பலதாமா அஞ்சனி புத்திர, அஞ்சனா தேவியோட மகன், அதனால தான் அவருக்கு ஆஞ்சநேயர் அப்படின்னு பெயர். ஆஞ்சநேயருக்கு வந்து எப்படின்னா சிவபெருமானுடைய அம்சத்தை வாயுதேவன் ஏந்திண்டு வந்து அஞ்சனாதேவியோட கர்ப்பத்துக்குள்ள உலகியல் ரீதியாக இல்லாமல் திவ்யமான முறையில் சேர்த்துடுறார். அதனால் அவருக்கு வாயுபுத்திரன்னு சொல்கிறோம். அதனால் கர்ப்பத்தில் சேர்த்தது வாயுங்கிறதுனால பவனசுத நாம. பவனசுதன், பவனனா வாயு. சிவ அம்சமும் இருக்கிறதுனால அவர் சிவனுடைய அம்சம்னு பின்னாடி வர போகிறது. அஞ்சனியோட கணவர் பேர் வந்து கேசரி, அதனால கேசரி புத்திரன் அப்படின்னு அவருக்கு பேர் உண்டு. ஸோ பயாலாஜிக்கல் ஃபாதர் வந்து கேசரி, அஞ்சனா, மதர் வந்து அஞ்சனா, ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் வந்து வாயு, ஆனால் ஒரு சிவனுடைய அம்சம். அப்போ ராமதூத அதுலித பலதாமா அஞ்சனி புத்திர பவனசுத நாமா. அடுத்தது மகாவீர விக்ரம பஜரங்கி குமதி நிவார சுமதிகே சங்கி. மகாவீரன், ஹனுமார் மாதிரி மகாவீரனை பார்க்கவே முடியாது. விக்ரம அப்படின்னா வந்து ஹீரோயிக் ஆக்ட்ஸ் பண்ணுறவாளுக்கு வந்து விக்ரம அப்படின்னு பேர். பஜரங்கி அப்படின்னா வஜ்ர அங்கி தான் வந்து பஜரங்கின்னு ஆயிடுது. இப்போ வந்து அவதியிலையும் சரி பெங்காலிலையும் சரி வலாம் வந்து பவா ப்ரொனவுன்ஸ் பண்ண, வித்யா வந்து பித்யா ஆகிடும், சக்கரவர்த்தி வந்து சக்கரபோர்த்தி ஆகிடும். அது மாதிரி வந்து வஜ்ர அங்கி தான் பஜரங்கின்னு ஆயிடுது. வஜ்ரம் அப்படின்னா வந்து டைமண்ட். டைமண்ட் தான் வந்து இருக்கிறதுலேயே வந்து ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸு. இப்போ வந்து ஒரு டைமண்டை வந்து கட் பண்ணி பாலிஷ் பண்ணணுன்னா அது வந்து இன்னொரு வைரத்தால் தான் முடியும். அதை வந்து வேறு எந்த சப்ஸ்டன்ஸ்னாலையும் அந்த டெனாசிட்டி கிடையாது அந்த வைரத்தை கட் பண்ணுறதுக்கு. நம்ம ஆற்றுலலாம் வந்து ஒரு லட்டு ஒன்று பண்ணுவாள், நல்ல ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச்சாக வந்து நிறைய சாமானை போட்டு பண்ணுவாள். அதில் வந்து சாப்பிட்றவாளுக்கு வந்து அதில் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னே கெஸ்ஸே பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ சாமான் இருக்கும். அதனால் வந்து அந்த உருண்டைக்கு பேர் வந்து பொருள் விளங்கா உருண்டை அப்படின்னு வச்சு அது வந்து மறுவி பொருவிளங்கா உருண்டை அப்படின்னு ஆயிடுது. அதில் வந்து என்ன இருக்குது இன்க்ரீடியன்ட் வந்து, ஏன்னா பொருளே அதுக்குள்ளே என்ன இருக்குன்னே யாருக்குமே தெரியாது. அந்த லட்டோட பேரே ஐ டோன்ட் நோ வாட் இஸ் இன் இட் லட்டு தான் அதோட பேரை. அந்த பொருவிளங்கா உருண்டையை வந்து சாதாரணமாக உடைக்கவே முடியாது. அந்த பொருவிளங்கா உருண்டை வந்து இன்னொரு பொருவிளங்கா உருண்டையோட மோதினா தான் உடைக்க முடியும். அது மாதிரி தான் வந்து டைமண்டும் வஜ்ரம். அது மாதிரி வஜ்ர அங்கி, அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான அங்கம் வந்து ஹனுமாருக்கு. குமதி நிவார, மதி அப்படின்னா வந்து புத்தி, குமதி அப்படின்னா வந்து கெட்ட புத்தியை நீக்கின்னு அர்த்தம். இப்போ வந்து குச்சேல அப்படின்னா நன்னா ட்ரெஸ் பண்ணியிருக்குது, குச்சேலன்னா புவர்லி ட்ரெஸ்டுன்னு அர்த்தம். அப்போ குமதி அப்படின்னா வந்து கெட்ட புத்தியை நீக்கி என்ன தருவார், சுமதி, அப்ப நல்ல புத்தியை சங்கம் கொடுப்பார். அதான் குமதி நிவார சுமதிகே சங்கி. அடுத்தது கஞ்சன வரண விராஜ சுவேஷா கானன குண்டல குஞ்சித கேஷா. கஞ்சன வர்ண, அப்படியே தங்க வர்ணமா தகன்னு இருக்கான் ஆஞ்சநேயர். விராஜ சுவேஷா, தூய்மையான வஸ்திரம் போட்டிருக்கார். கானன குண்டல, காதுகளில் மகர குண்டலங்கள் போட்டுட்டு குஞ்சித கேஷம், நெத்தியில் அவருக்கு வந்து சுருண்ட கேசம் கொண்டு வர, அப்படி சுருண்டு விழறதான் கேசம் ஆஞ்சநேயருக்கு. அடுத்தது 5வது சோப்பாய், हाथ वज्र और ध्वजा विराजे कांथे मूंच जनेयु साजे. हाथ वज्र கையில கதை வச்சுருக்க, அவர் துவஜா விராஜை ராமனுடைய வெற்றி கொடியை வச்சுருக்கார், ராம ஜெய கொடியை வச்சுருக்கார். ஜனேயு காந்தே மூஞ்ச ஜனேயு சாஜை. ஜனேயுன்னா உபவீதம், பூணல்னு அர்த்தம். மூஞ்ச அப்படின்னா வந்து கிராஸ், குச்சா அப்படின்னு ஒரு கிராஸ் இருக்கு, அந்த புல்லுனால செஞ்ச பூணல் போட்டுருக்கார் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சங்கர சுவன கேசரி நந்தன தேஜ பிரதாப மகாஜக வந்தன. சங்கர சுவன நம்ம இப்போதான் பார்த்தோம், சிவபெருமானுடைய அம்சம். கேசரி நந்தன, கேசரி அஞ்சனியினுடைய கணவர் கேசரி. அவருக்கு ஏன் கேசரி அப்படின்னு பேர்னா, கேசரின்னா நிறைய மீனிங் இருக்குது. ஒரு மீனிங் வந்து லயன் அர்த்தம். எப்படி ஹனுமாருக்கு வந்து அப்பா லயன் ஆக முடியும் அப்படின்னா, ஹி வாஸ் லைக் அ லயன் அமாங் ஆல் மங்கீஸ்.
அதில் வந்து நரசிம்ஹ அப்படின்னா நரர்கள் கூடிய சிம்மமாக இருக்கணும்னு ஒரு இடத்துல ருக்மணி வந்து கிருஷ்ணரை நரசிம்ம அப்படின்னு சொல்லுவாள். அப்படின்னா நரசிம்மராக வரல, அவர் நரர்களுக்குள்ளேயே ஒரு பெரிய லயன் மாதிரி ஹெட் மாதிரி இருக்கிறதுனால நரசிம்மன்னு அவரை வந்து கூப்பிடுவா ருக்மணி. அது மாதிரி லயன் அமாங் ஆல் மங்கீஸ். அதனால் கேசரி நந்தன தேஜ பிரதாப மகாஜக வந்தன. தேஜஸும் அவ்வளோ தேஜஸும் பிரதாபமும் உள்ளவர் மகாஜகு வந்தன, உலகமே வந்தனம் பண்ணக்கூடிய ஹனுமார். 7வது சோபாயி வித்யாவான் குணி அதி சாதுர ராமகாஜ கரிவேகோ ஆதுர. வித்யாவான் சொல்லின் செல்வர் அப்படின்னு வந்து ராமர்கிட்டயே பட்டம் வாங்கினவர். ஆனால் அவர் அவ்வளோ வித்யாவானாக இருந்தாலும் குணி, அவருக்கு வந்து வினயம் பணிவு நிறைய ஜாஸ்தி, ஹியூமிலிட்டி. எவ்வளோ வித்யாவானாக இருந்தாலும் ஹம்புலாக இருக்கிறவர். ராம அனுகிரகம், ராம பிரதாபம், ராம கிருப்பையும் பாரை தவிர நான் தான் பண்ணினேன்னு வந்து எங்கேயுமே வந்து சொல்ல மாட்டார். அதி சாதுர, எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட். எந்த தடையை வந்து எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து தெரியும் அவருக்கு. இப்போ வந்து சீத்தம்மாவை பார்க்க வந்து அவர் கிளம்புறார் இல்லையா, 100 யோஜனை தூரம் இருக்கிற சாகரத்தை யாரால் கடக்க முடியும் அப்படின்ன உடனே நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சாகரத்தை வந்து கடக்கிறதுக்கு வந்து கிளம்புறேன். அப்போ நடுவில் அவருக்கு வந்து நிறைய தடை வரும். முதல்ல வந்து மைனாக்கம் அப்படின்னு ஒரு மலை வரும். அது வந்து சொல்லும், என்னோட மலையில் நிறைய சோலை விரக்ஷங்கள்லாம் இருக்குது, இப்போ வந்து நிறைய பழம் பூலாம் பூத்து குலுங்கிறது, கொஞ்சம் நேரம் விஷ்ராந்தி எடுத்துட்டு பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் போகலாமே அப்படிங்கும். அன்பால் வந்த தடை, அதனால் அன்பால் மார்போடு நினச்சிட்டு அன்பால் ஜெயிச்சுட்டார். அதை நான் ராம காரியமாக போகிறேன், திரும்பி வரைச்சா சாப்பிட்றேன் அப்படின்ட்டு வந்து கையால் தொட்டுட்டு ஸ்வீகாரம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் கிளம்புறேன். அடுத்தது சுரசை அப்படின்னு வந்து ஒரு நாகமாதா, அது வந்து தேவர்கள் அனுப்பின தடை, அவரோட பலத்தை பரீட்சை பண்ணுறதுக்கு. ஹனுமாரை வந்து ஒழுங்கிடணும்னு வந்து சமுத்திரத்திலான்னு வாயை பிளந்துட்டு இருக்கும். ஹனுமான் வந்து தள்ளுமா, நான் போன ராமகாரியமாக போயிட்டுருக்கேன், தள்ளுமா அப்படிங்கிற. தள்ளுறதா, நான் பிரம்மதேவன்ட்ட வரம் வாங்கிட்டு இருக்கேன். என்ன வரோம், இந்த பக்கமாக போகிறவாள்லாம் என் வாய்க்குள்ளே போயிட்டு தான் போகணும் அப்படின்னு. நல்ல வரோம் அப்படின்னு நினச்சாராம். நான் ஒரு காரியமாக போகிறேன், முடிச்சுட்டு வரப்போனா அவன் வாய்க்குள்ளே பாருங்க. அதெல்லாம் அப்படி இந்த க்ஷணமே போகணும் அப்படின்னு வந்து என்ன பண்ணான்னா 10 யோஜனை தூரம் வந்து வாயை திறக்கிறான். 10 ஒரு யோஜனைங்கிறது வந்து 16 கிலோமீட்டர்ஸ், ஒரு 8 to 9 மைல்ஸ் அப்ராக்சிமேட்லி. உடனே அவர் என்ன பண்ணுறார், 20 யோஜனைக்கு வந்து ரூபம் எடுத்துக்கிறார். இவருடனே என்ன பண்ணுறான், 30 யோஜனைக்கு வாயை பழக்கிறான். அவருடனே 40 யோஜனை ஹைட்டுக்கு வந்து அவரோட உருவத்தை எடுத்துக்கிறார். இப்படி 100 யோஜனை தூரமாக வந்து வாயை பிளந்துட்டார். இவன் வந்து வர்டிக்கலாக பிளந்ததுக்கு ஹரிசாண்டலாக பிளந்துருந்தா சேத்து பந்தனமாக தேவைப்பட்டிருக்காது. வானரங்கள்லாம் மேலே வந்து ஏறி போயிருக்கும், அக்கறைக்கு போயிருக்கும். இவன் என்ன பண்ணுறான், அடுத்தது இவர் 110 யோஜனைக்கு வந்து எடுக்க போகிறார், நம்ம வாயை பிளக்கணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப இவளுக்கு ரூபத்தை காமிக்கிறதா முக்கியம். அவர் அத்தி சாத்துர் இல்லை, புத்தி பலம் யசோ தைரியம் இல்லையா. டபக்குன்னு என்ன பண்ணார், கட்டவரல் சைஸ்க்கு வந்து உருவத்தை மாற்றிட்டு வாய்க்குள்ளே போயிட்டு எச்சல் படாமல் திரும்பி வந்துட்டுரு. அப்போ அது வந்து தேவர்கள் அனுப்பின தடை, அதை வந்து அறிவால வெல்றார். அடுத்தது என்ன பண்ணுறார், சிம்ஹிகா அப்படின்னு வந்து ஒரு அரக்கி வர, இது வந்து அசுரர்கள் அனுப்பின தடை, ரியல் ஒன். அப்போ என்ன பண்ணுறார், தேவர்கள் அனுப்பின தடைக்கு அறிவால வெல்றார். ஆற்றலால் தான் வெல்லணும் இந்த அசுரர்களோட தடைன்னு என்ன பண்ணுறார், அந்த அரக்கியோட வாய்க்குள்ளே அவ வந்து ஹனுமானை விழுங்கணும்னு ஆனால் வாய்க்குள்ளே போய் வைத்த கிழிச்சுட்டு குடலை மாலையாக போட்டுன்னு வெளியில் வந்துடுறார். லங்கையில் போய் இறங்கினா என்ன பண்ணார், லங்கினி அப்படின்னு வந்து ஒரு காவல் அரக்கி பெரிய உருவத்தோடு இருக்கா. இவர் வந்து என்ன பண்ணுறார், சின்ன ரூபம் எடுத்துன்னு போகிறார். யார்ப்பா நீ, யார் இது அப்படிங்கிற. நான் டூரிஸ்ட்டு, லங்கையை வந்து சுற்றி பார்க்க வந்திருக்கேன், அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு. இவரும் போய் பார்க்குறாரு, அவளும் தடுத்துட்டே இருக்கா. சரி பாரு, இப்போ நீ இவளை வந்து சரிப்பட மாட்டேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுற, நன்ன ராமர் கொடுத்த மோதிர கையால் ஒரு கொட்டு வைக்கிறார். அவ்வளோதான், அவள் வந்து கடகடகடன்னு சுருண்டு போய் அவள் விழுந்துடுறான். அப்போ வந்து எந்த தடையை எப்படி வெல்லணும் அப்படின்னு வந்து தெரியும். அதனால அத்தி சாத்துர. ஆனால் அப்படி இருக்கிறவர் என்ன பண்ணுறார், ராம காஜ கரிவேகோ ஆத்துர. இது அத்தனையும் எதுக்கு அவர் பண்ணுறார், ராம காரியம் நடக்கணுங்கிறதுக்காக பண்ணுறார். அதனால் ராமாயணத்தில் எங்கேயாவது ஏதாவது ஒரு காரியம் ஹனுமார் தனக்காக பண்ணிட்டாரா, இல்லவே இல்லை, எல்லாம் ராமருக்காக தான். அப்படி இருக்கிற ஹனுமார் 8வது சோப்பாயி பிரபு சரித்திர சுனிவேகோ ரசியா ராம லக்ன சீதாமன பசியா. ஹனுமார் எப்பவும் ரசிக்கிறது என்ன, பிரபு சரித்திர. அந்த ராமச்சந்திரமூர்த்தியோடைய சரித்திரத்தை கேட்டால் போதும், அதுதான் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத மஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம்.
எங்கெல்லாம் ராமகீர்த்தனம், ராமநாமம், ராம கதை சொல்கிறாளோ அங்கெல்லாம் தலையை குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணிட்டு கண்ணு முழுக்க ஜலம் தாரதாரையாக கண்ணீர் விட்டுட்டு கேட்குறாராம். அவர் யாருன்னா ராட்சசர்களுக்கெல்லாம் வந்து டெர்மினேட்டர், ராட்சச அந்தக்கம் மாதிரி இருக்கிற அந்த மாருதிக்கு என் நமஸ்காரம் அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்கிறது. வால்மீகி ராமாயணம் சொன்னப்போ எப்படி வந்து ஆனந்த கண்ணீரோடு கேட்டோரோ அதே மாதிரி நம்ம சொன்னாலும் ராம கதையை ஹனுமார் அதே மாதிரி கேட்பார். அதுக்காக தான் ஒரு சிரஞ்சீவியாக எப்பயுமே இங்கே இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறது. ஏன்னா அவரோட மனசில் யார் இருக்கா? ராம லக்ஷ்மண சீதாமனு பசியா. ராம லக்ஷ்மண சீதா மாதா தான் எப்போதும் அவருடைய மனசில் இருக்கா அப்படிங்கிற. இது 8வது சௌப்பாயி. இது இப்போ 9வது சௌப்பாயி. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 9லேருந்து 17 சௌப்பாயி வரைக்கும் ராமருடைய அடியார்களுக்கும் ஹனுமார் பண்ண கைங்கரியங்கள் அதை பற்றி துளசிதாசர் சொல்கிறார். அதில் 9வது சௌப்பாயி சூக்ஷ்ம ரூப தரி சியஹி திகாவா விகட ரூபதரி லங்க ஜராவா. அடுத்தது 10வதும் சேர்த்து பார்ப்போம். பீம ரூபதரி அசுர சம்ஹாரே ராமச்சந்திரகே காஜ சம்வாரே. சூக்ஷ்ம ரூபதரி சியஹி திகாவா. சியஹி அப்படின்னா சீத்தம்மாவை பார்க்க போகிறப்ப சூக்ஷ்ம ரூபம் சின்னதாக உருவம் எடுத்துட்டு போகிறார். அதே எப்படின்னா இப்போ ஷிம்ஷுபா மரத்து மேலே உட்காந்துட்டு சீத்தையை பார்க்க போனியேப்பா, தரிசனம் கொடுத்தியே, அப்போது நீ வந்து சின்ன ரூபமாக சூக்ஷ்ம ரூபமாக எடுத்துன்னு போன. அதே நீ என்ன பண்ண? விகட ரூபதரி லங்க ஜராவா. லங்கையை எரிக்கிறப்ப நீ விகட ரூபம் பெரிய ரூபம் எடுத்துட்டு எரிச்சியேப்பா. பீம ரூபதரி அசுர சம்ஹாரே. லங்கையில் இருந்த அசுரர்கள்லாம் பீம ரூபன பயங்கர ரூபம் டெரிபிள் ஃபார்ம் எடுத்துன்னு அழிச்சியேப்பா. எல்லாம் நீ எதுக்கு பண்ணின? ராமச்சந்திரக்கே காஜு சம்வாரே. ராமச்சந்திரமூர்த்திக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சின்ன வடிவம் எடுத்துட்டு சீத்தையை போய் பார்த்த, பெரிய வடிவம் எடுத்துட்டு லங்கையே எரிச்ச பயங்கர வடிவம் எடுத்துட்டு அசுரரெல்லாம் அழிச்சியேப்பா அப்படின்னு துளசிதாசர் சொல்கிறார். அடுத்தது 11, 12 ரெண்டும் சேர்ப்போம். லாய சஜீவன் லகன ஜியாயே ஸ்ரீரகுவீர ஹர்ஷி உரு லாயே. இது 11வது சௌப்பாய். 12 ரகுபதி கீன்ஹி பகுத் படாயி தும் மம பிரிய பரத சமபாயி. ராமராவண யுத்தத்தில் 6வது நாள் வந்து ராவணன் வந்து மயன் கொடுத்த சக்தி ஆயுதத்தினால என்ன பண்ணுறான்? லக்ஷ்மணனை தாக்க அதை நெஞ்சில் வாங்கிட்டு லக்ஷ்மணன் அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அப்போ வந்து லக்ஷ்மணனோட பிராணன் போயிடுத்தோ அப்படின்னு ராமர் அழறார். அப்போ வால்மீகி ராமாயணத்தில் ராமர் சொல்கிறதா எழுதியிருக்கார். தேசே 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 கலத்ராணி தேசே தேசே ச பாந்தவாஹா துமுதோ தேசம் ந பஷ்யாமி எத்திர பிராதா சகோதரக அப்படிங்கிற. எந்த தேசம் போனாலும் ஒரு மனைவி கிடச்சிடுவா, மற்ற எல்லா சொந்தங்களும் கிடச்சிடும். ஆனால் எத்தனை தேசம் போனாலும் லக்ஷ்மணா ஒன்றை மாதிரி ஒரு தம்பி கிடைக்க மாட்டான்ப்பா. நீ இப்படி இருக்கியே லக்ஷ்மணா, சுமித்ரா அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து அவர் அழறப்ப அங்கே இருக்கிற வந்து சுஷேனா அப்படின்னு ஒரு வானரம், அவர் தான் சீஃப் ஃபிசிஷியன் வானர சேனையில். அவர் போய் வந்து சஞ்சீவி முதலான 4 மூலிகைகளை வந்து கொண்டு வரும்படி ஹனுமானை அனுப்புகிறார். ஹனுமாருக்கு வந்து போனால் எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரிஞ்சுது. சரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணார்? ஹனுமார் வந்து அந்த மலையையே பேர்த்து தூக்கின்னு வந்து கொடுத்தார். அந்த மூலிகை வந்து எந்தெந்த மூலிகை வேணுமோ அதை எடுத்து கொடுத்த உடனே லக்ஷ்மணன் எழுந்து உட்காந்துட்டு உயிர் பெற்றுறான். உடனே ராமர் சந்தோஷத்தில் என்ன பண்ணினார்? அதுதான் வந்து முதல்ல லாய சஜீவன லக்னஜியாயே. லக்னனா லக்ஷ்மணன். அந்த சஞ்சீவினி மலையை நீ எதுக்காக கொண்டு வந்திய லக்ஷ்மணன்? ஜியாயே, அவன் வாழணுங்கிறதுக்காக உயிர் பெறணுங்கிறதுக்காக கொண்டு வந்தாயே. அப்படி வந்து அவன் எழுந்து உட்காந்தோடனே ராமர் என்ன பண்ணார்? ஸ்ரீரகுவீர ஹரஷி உருளாயே. உன்னை அப்படி ஆலிங்கனம் தழுவி ஆலிங்கனம் பண்ணிட்டாரே ரகுவீர ராமர். நன்றி சொன்னாரே. ரிஷிகளுக்கு கூட கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைச்சதேப்பா, ராமர் ஒன்று ஆலிங்கனம் பண்ணிட்டாரே அப்படின்னு. தண்டகாரண்ய ரிஷிகள்லாம் ராமர் வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறான். அப்போ வந்து ராமர் சொல்கிறார், நீங்கள் வந்து ஆண்களாக இருந்தாலும் இந்த ஜென்மாவில் ஆலிங்கன பாக்கியம் சீதைக்கு மட்டும்தான் அப்படின்னு வந்து மறுத்துடுறார். ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல். அப்போ என்ன ராமா, நாங்கள் என்ன வேற ஒன்றும் கேட்கலையே, நாங்கள் வந்து உன்னை வந்து கட்டிக்கணும்னு தானே நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து தப்பான அவதாரத்தில் வந்துட்டேல்ப்பா. அடுத்தது நான் கிருஷ்ணனாக வரப்போகிறேன், நீங்களாம் கோபிகைகளாக வாங்கோ, நீங்களே வேண்டாம்னாலும் நானே வந்து அணைச்சிக்கிறேன் அப்படின்னாராம்.
அது மாதிரி ராமாவதாரத்தில் ரிஷிகளுக்கே கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைச்சதே ஆஞ்சநேயா, ஸ்ரீ ரகுவீர ஹரஷி உருளாகி. அப்படியே கட்டி அணைச்சுட்டாரேப்பா உன்னை. ரகுபதி கீன்ஹி பகுத்து படாயி, அப்படி அணைச்சுன்ட்டு அவர் சொல்கிறாராம் ராமர், உன்னை பற்றி பெருமையாக பெரிய பெரிய விஷயங்கள் சொல்கிறார். ரகுபதி கீனி பகுத்து படாயி, உன்னை பற்றி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்லி கொண்டாடுறார் ராமர். லக்ஷ்மணுக்கு உயிர் தந்தாயே ஹனுமன்னு, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? தும மம பிரிய, எனக்கு ரொம்ப பிடிச்சவனே. யாரை மாதிரி அப்படின்னா பரத சமபாயி, பரதனை போல எனக்கு ரொம்ப பிரியமான தம்பிப்பா நீ அப்படின்னு சொல்கிறார். இப்போ தானே லக்ஷ்மணரை பற்றி புகழ்ந்தார். லக்ஷ்மணர் மாதிரி ஒரு தம்பி கிடைக்கவே கிடையாது. இப்போ திடீர்னு பரதன் மாதிரி தம்பி அப்படின்னு சொல்கிறாரு ராமர். அப்படின்னா அயோத்தியா தங்க தாம்பாளத்தில் வச்சு தந்தா பரதனுக்கு நீ ராஜாவாகு அப்படின்னு கை. ஆனால் எங்கள் அண்ணா காட்டுலையும் மேட்டுலையும் கஷ்டப்படுறப்ப நான் மட்டும் சுகவாசியாக அரண்மனையில் இருக்கிறதான்னு அயோத்தியோட அவுட்ஸ்கர்ட்ஸில் தான் இருந்தார். 14 வருஷம் நந்தி கிராமத்தில் தான் இருந்தார். நமக்கு லக்ஷ்மணன் பண்ணின தியாகம் 14 வருஷம் அண்ணா மண்ணியோட காட்டில் அலைஞ்சது, தூக்கம் இல்லாமல் இருந்தது, அந்த மாதிரி தியாகங்கள் தெரியுமே தவிர பரதனுடைய தியாகம் பெருசாக பேசப்படவே படாது. அதனால லக்ஷ்மணனுக்கும் தெரியும் பரதன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு தெரியும். அதனால லக்ஷ்மணனை வச்சுட்டே அவர் சொல்கிறார், துமு மம பிரிய பரத சமபாயி, பரதனுக்கு நிகரான எனக்கு ஒரு தம்பி மாதிரி எனக்கு நீ ரொம்ப பிரியமானவன்பா அப்படின்னு துளசிதாசர் சொல்கிறார், ராமர் சொல்கிறதா. அடுத்தது 13வது சோப்பாய். சஹஸ்ர வதன துமரோ யசு காவே அசகஹி ஸ்ரீபதி கண்டலகாவே. உன்னை ஆலிங்கனம் பண்ணின்றது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறார் இல்லையா, என்னோட லக்ஷ்மணனை நீ காப்பாற்றினிய சஞ்சீவினியை கொடுத்து அப்படின்னு ஆலிங்கனம் பண்ணிண்டாரே. நீ உன்னுடைய புகழெல்லாம் பாடுறாரு, பரதனுக்கு சமமானவர்னு சொல்கிறாரே. அவர் என்ன பண்ணாராம், ஆலிங்கனம் பண்ணது மட்டும் இல்லை, உன்னை கழுத்தோடு கழுத்து உரசுற மாதிரி கட்டி அணைச்சுட்டாராம். ஸ்ரீபதி கண்டலகாவை, அப்படி கண்டம், அவருடைய கண்டமும் இவருடைய கண்டமும் சேர்ந்து இது பண்ணுற மாதிரி கட்டி அணைச்சுட்டாராம். அந்த ஃபோட்டோ தான் நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம், ராமரும் ஹனுமாரும் கட்டின்னு இருக்கிற மாதிரி. அப்போ ஸ்ரீபதி, அப்போ என்ன பெருமாள் உன் காதில் என்ன சொல்கிறாருன்னா, சஹஸ்ரவதன 1000 தலை கொண்ட ஆதிசேஷனால் கூட துமரோ யசு காவை, உன்னுடைய புகழை பாட முடியுமாப்பா? உன்னோட புகழை பாட முடியலையே. 1000 தலை இருந்தால் கூட அவ்வளோ 1000 வாயால் கூட பாடி முடிக்க முடியலையேப்பா. ஆதிசேஷனோட அம்சமான லக்ஷ்மணனுக்கு தான் இப்போ உயிர் கொடுத்துருக்கார் ஹனுமான். அப்போ ராமர் சொல்கிறார், அந்த 1000 தலை சஹஸ்ரவதன, அந்த 1000 தலை கொண்ட ஆதிசேஷனால கூட உன்னோட புகழை பாடி முடிக்க முடியாதேப்பா அப்படின்ட்டு சொல்கிறார். யாரெல்லாம் ஹனுமாருடைய மகத்துவத்தை புரிஞ்சவா அப்படிங்கிறது அடுத்த 2 சௌப்பாயில சொல்கிறார். 14வது சனகாதிக பிரம்மாதி முனீஷா நாரத சாரத சஹித அஹீசா யம குபேர, அடுத்த சோப்பாய் 15, யம குபேர திக் பால ஜஹாந்தே கவி கோவித கஹி சகே கஹாந்தே. யாரெல்லாம் ஹனுமாருடைய புகழை புரிஞ்சவானா, சனகாதிக முனிகள், பிரம்மாவோட 4 மானச புத்திரர்கள், சனக சனந்தன சனாதன சனத்குமார அப்படிங்கிற அந்த சனகாதிகள். அடுத்தது பிரம்மா ஆதினா பிரம்மா முதலான தேவர்கள், முனீஷா முனிவர்கள், நாரத பிரம்மாவோட மகன், திரும்ப சனகாதிகள் மாதிரி நாரதரும் பிரம்மாவோட மகனான நாரதர், சாரதனா சரஸ்வதி, அஹீசானா அஹிஹி அப்படின்னா பாம்புன்னு அர்த்தம், அஹீஷா அப்படின்னா கிங் ஆஃப் ஸ்னேக்ஸ் ஆதிசேஷன். அப்போ யம குபேர திக்பால, யமன் குபேரன் அஷ்டதிக் பாலகர்கள் அப்படின்னு நம்ம சொல்ற 8 திசைகளையும் காக்கிற அந்த அஷ்டதிக் பாலகர்கள். இவா எல்லாரும் ஹனுமான் புகழ புரிஞ்சவா, அவளாலேயே பாடி முடிக்க முடியல. யமகுபேர திக்கு பால ஜஹாந்தே கவி கோவித கஹி சகே கஹாந்தே. நான் ஒரு கவின்னு ஏதோ ஒரு 40 ஸ்லோகத்தில் உன்னோட புகழை எப்படிப்பா சொல்லி முடிக்க முடியும் அப்படிங்கிற. அப்போ ஹனுமாருடைய மகத்துவத்தை புரிஞ்சவா அவள்லாம் தினம் ஸ்துதி பண்ணிட்டு இருக்கானா ஹனுமார. சனகாதிகள், பிரம்மா முதலான தேவர்கள், முனிகள், நாரதர், சரஸ்வதி, ஆதிசேஷர், யமன், குபேரன், அஷ்டதிக் பாலகர்கள், அவ்வளவு பேராலையும் பாடி முடிக்க முடியாததுப்பா உன்னோட புகழ். அதை ஒரு கவியால் எப்படி சொல்லிட முடியும் அப்படின்னு கேட்குற. அடுத்தது 16வது சௌப்பாயி. तुम उपकार सुग्रीवहि कीन्हा
ராமமிலாய ராஜபத தீன்ஹா. இப்போ அடுத்தது ராமருக்கு பண்ண கைங்கரியம்லாம் சொன்னார். இப்போ ராமதாசர்களுக்கு பண்ண கைங்கரியம். சுக்ரீவன் வாலிக்கு பயந்து ரிஷ்யமுகம்னு ஒரு மலை குகையில் போய் உட்காந்துட்டு இருந்தான். அப்போ நீதான் மந்திரியாக இருந்து சுக்ரீவனை ராமனோட சேர்த்து வச்சது. துமு உபகார சுக்ரீவஹி கீன்ஹா. ராமலக்ஷ்மணால் பற்றி சுக்ரீவன்கிட்ட போய் சொல்லி இவாளால் தான் உனக்கு ராஜ்யத்தை மீட்டு தர முடியும்னு சொல்லி இழந்த ராஜ்யத்தை பெற்றான்னா அதுக்கு காரணம் ஹனுமான் உன்னோட உபகாரம்தான். ராமமிலாய ராஜபத தீன்ஹா. ராமனோட உன்னை சேர்த்து வச்சு உனக்கு ராஜ பதவி கிடைக்க வச்சது ஹனுமார் தான் அப்படின்னு. ஹனுமார் பார்த்தீங்கன்னா வார் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி ஒரு. இப்போ ராமர் போய் ராவணனோட போர் புரியணும் அப்படின்னா அவருக்கு ஆர்மி வேணும். அவருக்கு ஆர்மி இல்லை. அது சுக்ரீவன்ட்ட இருக்குது. சுக்ரீவன்ட்ட ஆர்மி இருக்குது, ஆனால் நல்ல லீடர் இல்லை. லீடர்ஷிப் ப்ராப்ளம் அங்கே. அப்போ சுக்ரீவன் ராமரோட கனெக்ட் பண்ணினார் ஹனுமர். எப்படி கண்ணன் வார் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக மகாபாரதத்தில் பண்ணார். அது மாதிரி கண்ணன் போரே புரியல, ஆனால் கண்ணன் தான் மெயினான வாரே. அங்கே எல்லா ஸ்ட்ராட்டஜியும் போட்டு கொடுத்தவர் அவர் தான். நமக்கு ஸ்வாட் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க கார்பரேட்டில். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்டுன்னு. ஒத்தத்தரோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்து ஷிகண்டியை போய் அர்ஜுனனோட நிற்க வைக்கலைன்னா பீஷ்மர் அம்பு படைக்கு போயிருக்கவே மாட்டார். பீஷ்மரோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா அவருக்கு எப்போ சாகணும்னு தோன்றதோ அப்போ தான் உயிரை விடுவார். அவருக்கு இச்சா மிருத்யு அவரோட வரம். அப்போ அவர் என்னைக்கு அவர் போய் சாகிறது, என்னைக்கு இந்த பாரத போர் முடியறது. அதனால ஆனால் அவரோட வீக்னஸ் என்ன, பிரம்மச்சரியத்தோட ஃபாலோவர் அப்படிங்கிறதுனால எதிரில் பெண் வந்தால் அவர் அம்பு எய்ய மாட்டார். அதனால என்ன பண்ணார், ஷிகண்டியை பீஷ்மருக்கு எழுத்தாப்பில் நிறுத்தினார். அவர் அம்பு படுக்கையில் போய் படுத்துட்டார். அடுத்தது என்ன பண்ணார், அடுத்தது ஸ்ட்ரென்த். துரோணரோட ஸ்ட்ரென்த் என்ன, அவர் டயர்டே ஆகவே மாட்டார். அவரோட வீக்னஸ் என்ன, அவருடைய மகன். அப்போ என்ன பண்ணார், பீமனை விட்டு அஸ்வத்தாமான்னு ஒரு யானையை கொல்ல சொல்லிட்டு அஸ்வத்தாமோ ஹதக குஞ்சரக அப்படின்னு சொன்னால் அஸ்வத்தாமா இறந்து போயிட்டான் அப்படின்னு கேட்டு அவர் துரோணர் வீக் ஆகிடுவார் அப்படின்னு அவர் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணுவார். அது மாதிரி கண்ணன் ஹனுமான்ட்டேருந்து கற்றுண்டார் போல். ஹனுமானும் வார் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். எப்படி யாரோட கனெக்ட் பண்ணினா எல்லாருக்கும் வின் சுச்சுவேஷன் அப்படின்னு அவருக்கு தெரியும். அப்படி சுக்ரீவனுக்கு ராஜ பதவியை மீட்டு தந்தது நீதான்ப்பா அப்படிங்கிறார் அந்த சோப்பாயில். அடுத்தது 17வது. துமரோ மந்திர விபீஷணமானா லங்கேஸ்வர பய சபு ஜகு ஜானா. விபீஷணன் லங்கேஸ்வரன் ஆனதுக்கு ஹனுமான் தான் காரணம் அப்படிங்கிறார். அது எப்படி, விபீஷணனுக்கு எப்படி இவர் ஹெல்ப் பண்ணார் அப்படின்னா, ஹனுமார் ராவணன் சபையில் போய் சொல்கிறார், ராமன் தான் பரம்பொருள், புரிஞ்சுக்கோ, அவர்கிட்ட நீ பிரச்சனை பண்ணாத, சீதையை விட்டுடு அப்படின்லாம் சொல்கிறார். இதெல்லாம் ராவணன் கேட்பானா? முதல்ல அப்படி கேட்காத ஆடியன்ஸுக்கு போய் வாழை வேற பெருசாக சூருட்டி அதையே ஆசனமாக போட்டுண்டு கால் மேலே கால் போட்டுண்டு ஒரு உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். ஏன் அப்படி பண்ணார் ஹனுமார் அப்படின்னா, சீத்தையை தேடி அவர் லங்கையில் சுற்றின்னு இருந்தப்ப விபீஷண பவனத்துக்குள்ளேயும் போகிறார். எல்லா இடத்துலையும் போய் தேடுறப்ப விபீஷண பவனத்துக்குள்ளே போகிறார். அப்போ அங்கே பார்த்துட்டு இங்கே மட்டும்தான் தர்மம் வாழறது இந்த நாட்டில் அப்படின்னு புரிஞ்சுட்டார். அப்போ சபையில் விபீஷணன் உட்காந்துட்டுருக்கான். அதனால ராமர் புகழ பற்றி சொன்னால் ராவணன் சபையில் உபன்யாசம் பண்ணுறாருன்னா அது விபீஷணன் அவனுக்கு அது ரீச் ஆகும், அவன் கேட்பான் அப்படின்னு அவனுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக அவர் உபன்யாசம் பண்ணுறார். அதையே மந்திரமாக எடுத்துட்டான், அதையே அட்வைஸாக எடுத்துட்டு துமரோ மந்திர விபீஷணமானா. நீ சொன்னது அப்படியே அந்த அட்வைஸை எடுத்துட்டு விபீஷணன் சரணாகதி பண்ணினான் ராமர்கிட்ட. சரணாகதி பண்ண வரைச்ச கூட சுக்ரீவன் வானரசேனெல்லாம் சொல்கிறது, இவன் இவனை சேர்த்துக்கக்கூடாது, இவன் அண்ணாவையும் இது பண்ணிவிட்டு ஏமாற்றிட்டு விட்டுட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப ஹனுமான் தான் அவன் தர்மவான், அவனை சேர்த்துக்கலாம் அப்படின்னு ராமர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறதே ஹனுமார் தான். அப்படி உங்ககிட்ட ராமர்கிட்ட சரணாகதி அடைச்ச உடனே அவன் லங்கேஸ்வர பய சபு ஜகு ஜானா, இந்த உலகத்துக்கே தெரிகிற மாதிரி லங்கேஸ்வரன் ஆனா. அப்போ விபீஷணன் லங்கைக்கு அரசனானதும் ஒன்னால தான்ப்பா அப்படிங்கிறது அந்த சௌப்பாயோட அர்த்தம். அடுத்து 18வது சௌப்பாய். 18லேருந்து 20 ஹனுமான் பண்ண சாகசங்கள். யுக சஹஸ்ர யோஜன பருபானு லீல்யோ தாஹி மதுர பல ஜானு. சின்ன குழந்தைய ஹனுமான் விளையாடிட்டு இருக்கப்ப அம்மா அஞ்சனாதேவி கிட்ட கேட்குறார், குழந்தை பசிச்சா என்ன பண்ணணுமா அப்படின்னு. பசிச்சா பழத்தை சாப்பிடு, பழம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறார். வட்டமாக சிவப்பாக தொங்கின்னு இருந்தால் அதான்ப்பா பழம் அப்படின்னாலாம்.
இவர் மேலே பார்த்தார், சூரியன் வட்டமாக சிவப்பாக தொங்கின்னு இருக்கு. உடனே வேகமாக பறந்து போயிட்டாராம். பானு அப்படின்னா சூரியன். லீலியோ தாகி விளையாட்டா மதுர பல ஜானு, ஒரு ஸ்வீட்டான பழம்னு நினச்சிட்டு சூரியனையே சாப்பிட பறந்து போயிட்டியேப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். எவ்வளவு தூரம் போனார் அப்படிங்கிறத துளசிதாசர் கணக்கு சொல்கிறார். யுக சஹஸ்ர யோஜனை அப்படிங்கிற. யுக அப்படின்னா 12,000 அப்படின்னு அர்த்தம். சஹஸ்ரனா எல்லாருக்கும் தெரியும் 1000. யோஜனை அப்படின்னா ஒரு யோஜனை அப்படிங்கிறது 8 மைல், 8 மைல்ஸ். அப்போ கணக்கு போட்டு பாருங்கள், 12,000 into 1000 into 8 அப்படின்னா 9,60,00,000 மைல். ஆர் மில்லியனில் சொல்லணும்னா 96 மில்லியன் மைல்ஸ். இப்போ சயின்ஸில் என்ன கண்டுபிடிச்சிருக்கா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன் அப்படிங்கிறது 94.5 மில்லியன் மைல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ அதே நீங்கள் கிலோமீட்டர்ஸில் கணக்கு போட்டேன்னா 8 மைல்ங்கிறது 12.8 கிலோமீட்டர்ஸ். அப்போ ஒரு யோஜனைங்கிறது 12.8 கிலோமீட்டர்ஸ்னால் 12.8 into 1000 into 12,000 இஸ் அரவுண்ட் 153.6 மில்லியன் கிலோமீட்டர். சயின்ஸ் என்ன சொல்கிறது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த் இஸ் 150 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறது. கூகுள் வேணால் பண்ணி பாருங்கள் இந்த கிளாஸ்க்கு அப்புறம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன்னு போட்டு பாருங்கள். லுக் அட் த ப்ரிசிஷன். எப்படி மகான்கள் எந்த ஆஸ்ட்ரோனாமிக்கல் கேட்ஜெட்ஸும் இல்லாமல் சும்மா ஒரு கதை தான் சொல்கிறோம். ஹனுமார் மேலே சூரியனை பார்த்தார், பழம்னு நினச்சிட்டார், போய் தவ்வி இது பண்ணார், சாப்பிட்டாருன்னு சொல்கிறோம். ஆனால் அதில் இருக்கிற ப்ரிசிஷன் பாருங்க. அவர் தவ்வினார்னா எவ்வளோ தூரம் தவ்வினார்னு சொல்லணும் இல்லையா. யுக சஹஸ்ர யோஜனை பருபானு, அவ்வளோ தூரத்தில் இருக்கிற சன்னுன்னு சொல்கிறார். அதே தான் வெரி வெரி லேட்டர் 1800s சயின்ஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் எர்த் அண்ட் சன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் கண்டுபிடிச்சிருக்கு. நம்ம பாரத தேசத்து மகான்கள், நம்ம வேதங்கள், உபனிஷத்துலாம் வே அஹெட் ஆஃப் சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ். இப்போ 1890s தான் கண்டுபிடிச்ச ஆட்டம் இஸ் டிவிசிபிள், ஆட்டம் ஸ்ப்ளிட் பண்ண முடியும், சப் ஆட்டம்னு ஒன்று இருக்குது, அதில் தான் நியூக்ளியஸ், ப்ரோட்டான், நியூட்ரான்லாம், எலக்ட்ரான்லாம் இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் சயின்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடியே நம்ம உபநிஷத்தில் சொல்லிடுது. அணு பரம அணு அப்படின்னு எப்பயோ சொல்லிடுது. அணோரணியான் மகதோ மகியான் அப்படின்னு வரும் கட்டோபனிஷத்தில். உபனிஷத்ஸ் நியூ த சப்அட்டாமிக் வேர்ல்டு. அதே தான் ஔவையார் நமக்கு என்ன சொல்கிறார், அணோரணியான் மகதோ மகியான் தான் அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய். அணுவிற்கு அணு இருக்குது, அப்போ அணுவுக்கு சப் ஆட்டம் இருக்குது. அப்போ அதெல்லாம் எப்போ சொல்லிட்டாவா? பஞ்சாங்கம் எடுத்துக்கோங்க. பஞ்சாங்க ஜோசியர் ஏதோ ஒரு ஓட்டு வீட்டில் கிராமத்தில் உட்காந்துட்டு ஹி ரைட்ஸ் த ஆல்மனாக். ஹி டசன்ட் ஹேவ் ஒன் சிங்கிள் அப்பேரட்டஸை, ஆனால் இஸ் ஏபிள் டு கேல்குலேட் த எக்லிப்ஸ். என்னைக்கு எந்த நேரம் ஆரம்பித்த கிரகணம் எந்த நேரம் முடியும்னு முன்னாடியே சொல்கிறார். அதுக்கு வித் சயின்டிஸ்ட் நீட் பிக் கேட்ஜெட்ஸ் டு ப்ரெடிக்ட் தட். எப்படி? அதுதான் நம்ம பாரத தேசத்தோட பெருமை, நம்ம வேதங்கள் உபனிஷத்துக்களோட பெருமை. துளசிதாசர் சின்ன இன்சிடென்ட் தான் சொல்கிறார். சூரியனுக்கு தவ்வி அவர் பழம்னு நினச்சிட்டு சூரியனை சாப்பிட போயிட்டார் அப்படின்னு. அதுக்கு எவ்வளோ தூரம் தாண்டி இருக்காருன்னு ஒரு கேல்குலேஷன் சொல்கிறார். யுக சஹஸ்ர யோஜன பருபானு லீலியோதாகி மதுர பல ஜானு. அடுத்தது 19வது சௌபாய். பிரபு முத்ரிகா மேலிமுகமாகி ஜலதி லாங்கி லாங்கி அச்சரஜ நாகி. பிரபுவோட முத்திரை, பிரபு முத்ரிகா, பிரபுவோட ராமச்சந்திரமூர்த்தியோட முத்திர மோதிரத்தையும் பிரபு மேலிமுகமாகி வாயில பிரபுவோட ராமநாமத்தையும் எடுத்துண்டு ஜலதி லாங்கி கை, சமுத்திரத்தை தாண்டினியப்பா, அது அச்சரஜ நாகி, எனக்கு ஒன்றும் ஆச்சரியமாகவே இல்லை. ஏன்னா குழந்தையா இருப்பவே யுக சஹஸ்ர யோஜனம் தாண்டினவனே, உனக்கு என்ன 100 யோஜனை இருக்கிற சமுத்திரமாக பெருசு, அச்சரஜ நாகி, எனக்கு ஒன்றும் ஆச்சரியமாகவே இல்லைப்பா அப்படிங்கிறார். அடுத்தது 20வது சௌபாய். துர்கம காஜ ஜகத்துக்கே ஜேதே சுகமானுகிரக துமரே தேதே. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, துர்கம காஜ, எவ்வளோ பெரிய ஜகத்துக்கே ஜேதே, உன் அனுகிரகம் இருந்தா அதை சுகமாக அதை கடந்துடலாமேப்பா. சுகம அனுகிரக துமரே தேதே, உன் அனுகிரகம் போதுமேப்பா, எவ்வளோ பெரிய கஷ்டம்னாலும் நம்ம ஈஸியாக சுகமாக அதை தாண்டிடலாமேப்பா, கடந்துடலாமேப்பா அப்படிங்கிற. அடுத்தது 21வது சௌபாய். 21லேருந்து 28 ஹனுமான் பண்ணுற அனுகிரகங்கள், அதை பற்றி சொல்கிறார். ராமதுவாரே துமுரக்குவாரே ஹோத்துன ஆக்ஞா பினுபை சாரே. ராமன் இருக்கிற இடத்துல வாயில் காப்பாளனே நீதான்ப்பா. ராமதுவாரே, அவருடைய வாயில் இருக்க துமு ரகுவாரே,
நீதான்ப்பா வாயில் காப்பாளன், ஹோத்தன ஆக்ஞா, உன்னோட அனுமதி இல்லாமல் பினு பேசாரே, யாரும் ராமனை போய் அடைஞ்சோட முடியாது. ஹனுமாருடைய அனுகிரகம், ஹனுமாருடைய அனுமதி வேணும். அதனால தான் பெருமாள் கோவில்களில் பார்த்தேன்னா வாசலில் திருவடி ஹனுமான் சன்னதின்னு இருக்கும். அவர்கிட்ட அவரை பார்த்துட்டு தான் நம்ம பெருமாளை பார்க்க போகிற மாதிரி இருக்கும். கருடாழ்வாருக்கு பெரிய திருவடின்னு பேர், ஹனுமானுக்கு சிறிய திருவடின்னு பேர். அவருடைய திருவடியை தாங்குறவர் ஹனுமார் அப்படின்னு திருவடி ஹனுமான் சன்னதினே இருக்கும். அப்படி ராமர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அவருடைய வாயில் காப்பாளனாக இருந்து உன்னுடைய அனுமதி அனுகிரகம் பெற்றுண்டு தான்ப்பா ராமரையே நம்ம போய் அடைய முடியும் அப்படிங்கிற 22வது சௌப்பாயி. சப் சுக் லஹே துமாரி ஷருணா, தும ரக்ஷக காஹூ கோ டருணா. உன்னோட திருவடியில் சரணடைஞ்சிட்டா, துமாரி ஷரணா, எந்த கஷ்டமும் கிடையாது, எல்லாமே சுகம்தான். சப் சுக் லஹே, நிம்மதி தான். ஹனுமான சரணடைஞ்சிட்டோன்னா நிம்மதி தான், சந்தோஷந்தான், சுகம்தான். தும ரக்ஷக்கு, என்னை காப்பாற்ற ஹனுமான் இருக்கிறப்ப காஹூ கோ டர்னா, எதுக்கு நான் பயப்படணும்? ஹனுமானை வணங்கினா முதல் அனுகிரகம் என்னன்னா, நமக்கு இருக்கிற பயத்தெல்லாம் போக்கிடுவார். புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பயத்தை எல்லாத்தையும் போக்கிடுவார். தும ரக்ஷக்கு, நீ காப்பாற்ற இருக்கிறப்ப காஹூ கோ டருனா, நான் எதுக்குப்பா பயப்படணும் அப்படின்ட்டு 23வது சௌப்பாயில் சொல்றார். ஆப்பன தேஜ சம்ஹாரோ ஆப்பே, தீனோ லோக ஹாங்குதே காம்பே. நீ யூ ஆர் த ரெபாசிட்டரி ஆஃப் ஆல் பவர்ஸ். ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணணும் எதை அப்படிங்கிறது ஹனுமாருக்கு தான் தெரியும். ஆப்பன்னு தேஜ சம்ஹாரோ ஆப்பை, ஹனுமான் அவரோட தேஜஸை காமிக்கணும்னு நினச்சார்னா அதை ராமரால் கூட கட்டுப்படுத்த முடியாது. அவரால் மட்டும்தான், ஹனுமாரால் மட்டும்தான் தன்னுடைய தேஜஸை கட்டுப்படுத்த முடியும். அப்படி அவர் வெளிப்படுத்தணும்னு நினச்சிட்டு ஒரு கர்ஜனை பண்ணினார்னா, தீனோ லோக்கு ஹாங்குதே காம்பே, 3 உலகமும் அதிர்ந்து கலகலத்து போயிடுமா ஹனுமார் ஒரு கர்ஜனை பண்ணினார்னா. அப்போ 24வது சௌப்பாயி சொல்கிறார். பூத பிசாச் நிகட்ட நஹி ஆவே, மகாவீர ஜப் நாம சுனாவே. பூத ஹனுமார் நாமத்தை சொல்கிற இடத்துல பூதம், பேய், பிசாசு, நிக்கட்டன கெட்ட சக்தியெல்லாம் கிட்ட கூட வராது அப்படிங்கிறார். அப்போ பூத பிசாச்சு நிக்கட்ட நஹி ஆவை, மகாவீரர்னா ஹனுமாருக்கு பேர். மகாவீர் ஜப நாம சுனாவை, அவருடைய நாமத்தை கேட்டால், அவருடைய நாமத்தை சாண்ட் பண்ணால் பேய் பிசாசு எந்த கெட்ட சக்தியும் கிட்ட கூட வர முடியாது அப்படிங்கிற. நம்ம 5வது சௌப்பாய். நாசே ரோக ஹரே சபு பீரா, ஜபத்து நிரந்தர ஹனுமத் பீரா. முதல் ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்? பூத பிசாசெல்லாம் நீக்கிடுவார், ஹனுமான் நாமத்தை சொல்ல எதுவுமே கிட்ட வராது அப்படின்னு பார்த்தோம். அதெல்லாம் மென்டல் டிஸ்டர்பன்சஸ். நாசே ரோக, எந்த வியாதியும் நெருங்காது. அடுத்தது ஃபிசிக்கல் டிஸ்டர்பன்சஸ், எந்த விதமான என்ன கண்டிஷன்னாலும் ஹனுமாரோட நாமத்தை நிரந்தரமாக ஜெபிச்சா அந்த எந்த வியாதியும் நம்ம நெருங்காது. எல்லாம் வந்தாலும் ஹரே அப்படின்னா கஷ்டம்லாம் போயிடும், ஓடி போயிடும் அப்படிங்கிறது அடுத்த சௌப்பாயோட அர்த்தம். நாசே ரோக ஹரே சபு பீரா, ஜப்பத்து நிரந்தர ஹனுமத பீரா. ஹனுமத் நாமத்தை நம்ம தினமும் சொன்னோம்னா எந்த ரோகமும் நம்ம கிட்ட வராது அப்படிங்கிறது அடுத்த சௌப்பாயோட அர்த்தம். 26 संकटते हनुमान छुड़ावे, मन क्रम वचन ध्यान जो लावे. மனம், செயல், வாக்கு, தியானம். மன, கிரம, வச்சன, தியானம். மனனா மனம், கிரமனா செயல்கள், வச்சனனா வாக்கு, தியானம். எல்லாத்தாலையும் இந்த 4ஆலையும் ஹனுமான வழிபட்டுண்டே யாரெல்லாம் இருக்காளோ அவளுக்கு இருக்கிற சங்கடத்தை ஹனுமார் அதுலேருந்து விடுவிச்சுடுவார். ஹனுமத்து சங்கட்டத்தே ஹனுமானு சுடாவேனா விடுவிச்சு கை தூக்கி விட்டுடுவார். இப்போ சில பேர் பார்த்தோன்னா செயலால் பகவத் கைங்கரியம் ஏதாவது பண்ணிட்டு இருப்பா, ஆனால் வாய் லொடன்னு வம்பு பேசிகிட்டே இருக்கும். சில பேர் வாயில் ராம ராம ராமான்னு சாண்ட் பண்ணிகிட்டே இருப்பான், ஆனால் மனசு எங்கென்னவாச்சும் ஓடின்னு இருக்கும், மனசில் வம்பு, சீரியல் அது இதுன்னு. அப்படி இல்லாமல் சில பேர் தியானம்னு கண்ண முடின்னு இருப்பா, அப்போ தான் உலகத்தில் இருக்கிற எல்லா கவலையும் படுவா. அப்படி இல்லாமல் மனம், வாக்கு, செயல், மெய் எல்லாத்துலேயும் நிஜமான பக்தி
அதுதான் வந்து ஹனுமான் எதிர்பார்க்குறார். அப்படி நம்ம பக்தி வச்சுட்டோம்னா நம்மளை எல்லா சங்கடத்துலேருந்தும் அவர் கை தூக்கி விட்டுடுவாராம். அதுதான் சுடாவே சங்கட்டத்தே ஹனுமான் சுடாவே அப்படின்னு வந்து சொல்கிறார். அடுத்தது 27வது சௌப்பாய். சபு பரு ராம தபஸ்வி ராஜா தினுக்கே காஜ் சகல தும் சாஜா. எல்லாருக்கும் ராஜா யாரு அப்படின்னா ராஜா ராமன், ராமச்சந்திரமூர்த்தி தான். அவர் தபஸ்வி, ஆனால் ராஜா அவர். இப்போ தபஸ்வின்னா வந்து அவருக்கு காட்டிலையும் இருக்க தெரியும், ராஜாவாக ஆட்சியும் பண்ண தெரியும். ஆட்சியில் இருக்கிறப்பவும் தான் எதுக்கும் ஆசைப்படாமல் மனசால தபஸ்வியாக இருந்து மக்கள் நலனையே கருதி தர்மமே நிலைச்சிருக்கணும் அப்படின்னு ராமராஜ்யம் நடத்தினார் இல்லையா. அப்போ அந்த ராம கைங்கரியத்தில் தானே இப்போ நீ ஈடுபட்டிருக்க ஹனுமான். அவரோட சக்கல காரியமத்தையும் வந்து நீ சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டியேப்பா அப்படிங்கிற துளசிதாஸ். சபு பரு ராம தபஸ்வி ராஜா தினுக்கே காஜ் சகல தும்ம சாஜா. அவருடைய சக்கல காரியத்தையும் நீ சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டியேப்பா அப்படிங்கிற. அடுத்தது 28வது சௌப்பாய். और मनोरथ जो कोई लावे सोई अमित जीवन फल पावे. இப்போ வந்து பயம் அவர் போக்கிடுவார்னு சொல்கிறார். பூத்த பிசாச்ச பயத்தை போக்கிடுவார், ரோகத்தை போக்கிடுவார்னு சொல்லிட்டா சங்கட்டத்தை போக்கிடுவார் அப்படின்னு வந்து போக்கிடுவார் அப்படின்னு வந்து இது வரைக்கும் சொல்லியாச்சு. இதெல்லாம் போக்கிட்டு அவர் நமக்கு வந்து என்ன கொடுப்பார்? ராம தர்ஷனம். ராமன் கிட்டையே நம்ம போய் சேர்ப்பார். அப்போ இது மட்டும் போகிறோம் அப்படின்னு வந்து நம்ம வரதில்லையே, நமக்கு வந்து 1000 ஆசை வேண்டுதல் வருது. அப்போ என்ன சொல்லிட்டார் லாஸ்ட்டாக? அவரு மனோரத், மனசில் வேறு என்னெல்லாம் வேண்டிக்கிறீங்களோ ஆல் ஜோ கோய் லாவே, ஆல் லெஜிட்டிமேட் விஷஸ் எல்லாத்தையும் அந்த பலனை இந்த ஜீவனத்திலேயே பெற்று தருவார். சோயி அமித்த ஜீவனு பலப்பாவி, இந்த ஜீவன்லேயே இந்த ஜென்மாலேயே உங்களுக்கு நீங்கள் நினச்ச மனசில் நினைக்கிற எல்லா வேண்டுதல்களையும் ஹனுமான் நடத்தி வைப்பார் அப்படிங்கிற துளசிதாசர். அப்போ அவரு மனோரத் ஜோ கோயிலாவை சோயி அமித்த ஜீவனு பலுப்பாவை, அதோட பலத்தை நீங்கள் இந்த ஜென்மாலேயே அனுபவிப்பேன். உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும். மனோரத்தம்னா மனசில் இருக்கிற எல்லா வேண்டுதலும் இந்த ஹனுமான் சாலிசா சொல்லி ஹனுமானை வழிபட்டால் நிறைவேறும் அப்படிங்கிறார். அடுத்தது 29லேருந்து 32வது சௌப்பாயி ஹனுமானோட எக்ஸ்க்ளூசிவ் அட்ரிபியூட்ஸ் எல்லாம் சொல்கிறார். அப்போ 29 வந்து चारों युग प्रताप तुम्हारा हई प्रसिद्ध जगत उजियारा. 4 யுகங்கள்லையும் ஹனுமானுடைய பிரதாபம் புகழ் நிலைச்சிருக்கு. சாரோ யுக பிரதாப துமாரா. இப்போ வந்து திரேதா யுகத்தில் ராமருக்கு வந்து கைங்கரியம் பண்ணார். துவாபர யுகத்தில் வந்து பீமனை வந்து சந்திப்பார். அர்ஜுனனோட கொடியிலிருந்து வந்து அவனை காப்பேன் அப்படின்னு வந்து கிருஷ்ணருக்கு வாக்கு கொடுக்குறார். கலியுகத்தில் துளசிதாசருக்கு பிரத்யக்ஷ தரிசனமாயிருக்கு, சமர்த்த ராமதாசருக்கு பிரத்யக்ஷ தரிசனமாயிருக்கு. அப்படி திரும்ப சைக்கிளிக்காக கிருத்தயுகம் வந்தாலும் அப்பையும் இருப்பார், ஏன்னா அவர் சிரஞ்சீவி இல்லையா. அப்போ சாரோ யுக பிரதாப துமாரா, 4 யுகத்திலையும் புகழ் பெற்றவர் யாருன்னா ஹனுமார் ஒருத்தர் தான். அவர் யாருன்னா ஹை பிரசித்த ஜெகத் உஜியாரா. அவருடைய அந்த புகழ்னால இந்த உலகமே ஒளி வீசின்னு இருக்கு, ரேடியண்டாக தான். அப்போ 4 யுகம்லேயும் பிரதாப துமாரா பெருமை பெற்ற ஹனுமானே ஒன்னால தான் இந்த உலகமே வந்து ஒளி வீசின்னு இருக்கு உன்னுடைய புகழில் தான் அப்படிங்கிறார். அடுத்தது 4 யுகத்திலையும் ஹனுமானுடைய புகழ் இருக்குது அப்படிங்கிறது அவருடைய எக்ஸ்க்ளூசிவ் அட்ரிபியூட். 29வது சௌப்பாய். 30வது சௌப்பாய். சாது சந்துக்கே தும் ரக்குவாரே அசுர நிகந்தன ராம துலாரே. சாதுக்கள் சந்துக்களை காப்பாற்றுறவன் நீ, அதே சமயத்தில் நீ என்ன பண்ணுற? அசுரர்களையும் அழிக்கிற. அதே சமயத்தில் 3வது என்ன? ராமனுக்கு பிரியமானவும் நீ. எல்லாமே ஒரே நேரத்தில் நீ பண்ணுற. சாதுக்களுக்கு வந்து காப்பாளனாகவும் இருக்க, அசுரர்களை அழிக்கவும் செய்கிற, அதே சமயம் ராமனுக்கு பிரியமாகவும் இருக்க. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் அப்படின்னு சொன்னா இல்லையா. அது மாதிரி அவர் வந்து எல்லாருக்கும் சாதுக்களுக்கு காப்பாளனாக இருக்கார், அசுரர்களை அழிக்கிறார், ராமருக்கு பிரியமாக இருக்கார் அப்படிங்கிறார். அடுத்தது 31வது சௌப்பாயி. அஷ்ட சித்தி நவநிதி கே தாத்தா அசுவர் தீன ஜானகி மாதா. ஜானகி மாதா சீத்தம்மா என்னதுன்னா அசுவர் தீன்ஹ, என்னன்னா 2 வரம் தராளாம் ஹனுமானுக்கு. வர தீன்ஹ என்ன கொடுத்தா? அஷ்ட சித்தி நவநிதி. அஷ்ட சித்திகள் அப்படின்னு நிறைய சித்திகள் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து ரொம்ப அஷ்டமா சித்திகள்னு 8 விஷயங்களை வந்து ஃபேமஸாக சொல்கிறது. அனிமா, மஹிமா, கரிமா, லகிமா,
பிராப்தி, பிராகாமிய, ஈஷித்வ, வஷித்வ அப்படின்றது. அனிமா அப்படின்னா தன்னை வந்து அணு சைஸில் சுருக்கிக்கிறது. அது வந்து ஹனுமார் எப்போ பண்ணார்? இப்போ வந்து லங்கைக்கு போகிறப்ப சின்னதாக கட்டை விரல் சைஸ்க்கு சுருக்கின்றார் அவரோட உருவத்தைன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ அனிமா. மகிமா அப்படிங்கிறது பெரிய மலையை விட பெரிய உருவம் எடுத்துட்டு அப்படியே அசைக்கவே முடியாத அளவுக்கு அந்த மாதிரி பெரிய உருவம் எடுத்துக்கிறது. கரிமா அப்படின்னா நம்ம இருக்கிற உருவத்துலேயே இருந்துட்டு அப்படியே ரொம்ப ஹெவியாக நம்மளை தூக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ கனமாக ஆயிடலாம். அதுதான் கரிமா. லகிமா அப்படின்னா அதே உருவத்தில் இருந்துட்டு வெயிட்லெஸ்ஸாக ஆகுது. வெயிட்லெஸ் ஆஸ் அ ஃபெதர், அப்படியே நம்மளை தூக்கினா நம்ம வெயிட்டே தெரியாத மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஃபெதர் மாதிரி ஆயிடுறது. பிராப்தி அப்படிங்கிற சித்தி என்னன்னா இஷ்டப்பட்டது, ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கிறது, அந்த மாதிரி ஒரு சித்தி. பிராகாமிய அப்படின்னா விரும்பின உருவம் எடுக்கிறது. ஈஷித்வ அப்படின்னா ஈஸ்வரனோட அதிகாரம் ஆற்றலை பெறுறது. வஷித்வ அப்படின்னா வசியம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? நம்ம வந்து பவர் டு சப்ஜுகேட் ஆல், எல்லாரையும் வசியப்படுத்துகிற ஒரு சித்தி. அது மாதிரி அஷ்ட சித்தி கொடுத்தாங்களாம். நவநிதி அப்படின்னு மகாபத்ம, பத்ம, சங்க, மகர, கச்சப, முகுந்த, குந்த, நீல, அந்த மாதிரி எல்லா நிதியும் கொடுத்தாலாம் சீதா மாதா. அவர் என்ன பண்ணுறார்? அவரை வழிபடுறவாளுக்கு எல்லாருக்கும் இந்த அஷ்ட சித்தியும் நவநிதியும் வந்து அவர் தர ரெடியாக இருக்கலாம். அஷ்ட சித்தி நவநிதிக்கே தாத்தா அவர் வந்து நம்ம வழிபடுறவா எல்லாருக்கும் அதை தராலாம். அதை கொடுத்தது வந்து ஜானகி மாதா அவருக்கு வந்து இந்த 2 வரத்தை கொடுத்துருக்கா. அஷ்ட சித்தியும் நவநிதியும் கொடுத்தா சீதம்மா அப்படிங்கிற. அடுத்தது 32வது சௌப்பாயி. ராம ரசாயன துமுரே பாசா சதா ரஹோ ரகுபதிக்கே தாசா. ரசாயன அப்படின்னா கன்காக்ஷன், அமிர்தம். என்ன அமிர்தம்? ராமன்கிற அமிர்தம், ராமாயணம்ங்கிற அமிர்தத்தை சதா பருகிண்டு அதை வந்து பொசஸ் பண்ணுறாராம். அதனால தான் அவர் சிரஞ்சீவி. அவர் சிரஞ்சீவியாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அமிர்தம் சாப்பிட்ருக்கணும் இல்லையா? அந்த அமிர்தம் என்ன? ராம ரசாயன. அதை வந்து அவர் வந்து பருகின்றிருக்காராம். அப்படி இருக்கிறதுனால சதா ரஹோ ரகுபதிக்கே தாசா, சதா ரகுபதியின் தாசனா எப்போதும் இருக்கார். ஏன்னா அவர் பருகிறது நிதம் வந்து அந்த ராம ரசாயனம், ராமன் ராமாயணம்ங்கிற அமிர்தம். அது மட்டும் இல்லை, அவர் ரகுபதியோட தாசனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரையும் அவருடைய ராமனுடைய தாசனா ஆக்கிடுவார் அப்படின்னு வந்து சொல்கிறார். இப்போ நம்ம முதல்லயே என்ன பார்த்தோம்? ஆரம்பத்தில் துளசிதாசர் வந்து எங்கே உட்காந்துட்டு ஹனுமான் சாலிசா எழுதுறார்? ஜெயிலில் உட்காந்துட்டு எழுதுறார். அக்பர் வந்து அவரை ஜெயிலில் அடைச்சிட்டார் இல்லையா? இப்போ இந்த 32 சௌப்பாயி முடிஞ்சுதா ஒரு பெரிய வானர கூட்டம் வந்து ஜெயில் கம்பியெல்லாம் அடைச்சு ஒட்டச்சு வளைச்சு நெளிச்சு திறந்து விடுறது. அப்போ வந்து ஹனுமான் வந்து உள்ளே குதிச்சு துளசிதாசரை கையில் பிடிச்சிட்டு போகிறார். வழியில் வந்த காவலாளிகள்லாம் ஹனுமானுடைய வானர சேனெல்லாம் அடிச்சு கிழிச்சு துவம்சம் பண்ணிடுறது, கடிச்சு. அப்போ அக்பரோட டெரிட்டரியில் அவர் கண் முன்ன முதல்ல ஹனுமான் முன்னாடி போக, அவர் கையை பிடிச்சிட்டு துளசிதாசர் போக, அவர் பின்னாடி பெரிய வானர சேனை அணிவகுத்து போக, துளசிதாசர் பார்க்குறார், ஆஹா கண்முன்னே ஹனுமான் சாலிசாவோட பலன் தந்துடுத்தே அப்படின்ட்டு 33லேருந்து 40வது சௌப்பாயி பலஸ்துதி, ஹனுமான் சாலிசாவோட பலஸ்துதி பாடுறார். 33 துமரே பஜன் ராமகோ பாவே ஜனமுகே துக்க பிசராவே. உன்னுடைய நாமத்தை சொன்னா, வணங்கினா, பஜனை பண்ணா என்ன பண்ணலாம்? ராமரையே பெற்றுடலாம். ஏன்னா எப்படி ஹனுமாரை கும்பிட்டா ராமன் எப்படி பெறலாம்? ஏன்னா பெருமாளுக்கு அவரை நேராக துதி பண்ணுறதை விட தன் அடியாருக்கு அடியாராக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ராமருக்கே லக்ஷ்மணனையும் பரதனை விட ரொம்ப பிடிச்சது சத்ருகுணன் தான். ஏன்னா பரதனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுனால சத்ருகுணன் தான் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ரமண மகர்ஷி சொல்லுவார், அன்போடு நாமம் கேள் அன்பர்த்தம் அன்பர்க்கு அன்பனாய் இடவருள் அருணாச்சலா. உன்னுடைய அன்பருக்கு அன்பனாய் இருந்து சேவை பண்ணுற அருள் கொடுன்னு ரமண மகர்ஷி கேட்பார். அது மாதிரி ராமதாசரோடைய ஆகிய அந்த ஹனுமானை நம்ம வணங்கினோன்னா ராமரையே நம்ம வந்து பெற்று தந்துடுவார். துமரே பஜன் ராமக்கோ பாவே. அப்படி பண்ணினா என்ன நடக்கும்? ஜென்மக்கே துக்க பிசராவை. ஜென்மமாக நம்ம சேர்த்து வச்ச பாப்பம்னால வர துக்கமெல்லாம் ஹனுமான் சாலிசா சொன்னால் ராமர் நம்ம கஷ்டத்தை துக்கத்தை எல்லாம் போக்குவார் அப்படிங்கிறார். முதல் பலஸ்துதி. 34 அந்த கால ரகுபதி புர் ஜாயி ஜஹா ஜன்ம ஹரி பக்த கஹாயி. 5 விதமான மோட்சங்கள் சொல்லுவா. அதில் வந்து சாலோக்கியம் அப்படின்னு ஒன்று. இப்போ வந்து இந்த ஹனுமான் சாலிசா சொன்னால்
நமக்கு என்ன கிடைக்குமா, இந்த ஜென்மா முடிஞ்சு நம்மளுடைய அந்திம காலம் வரப்ப கண்டிப்பாக அவள் எல்லாம் எங்கே போவாளாம், ரகுபதிபுர ராமனுடைய லோகத்துக்கு போவா. அப்படியே அவள் ஜென்மா எடுத்தாலும் ஹரிபக்தனாதான் பிறப்பான். ஜஹான் ஜன்ம ஹரிபக்துகாயே. பெருமாள் கிருஷ்ணனா வரைச்ச எத்தனையோ நித்திய சூரிகள் வந்து அவள் கூடவே வந்து வந்தா, அவதாரமாக அவர் எடுக்கிறப்ப வந்தான்னு சொல்லுவாள். அது மாதிரி பெருமாள் அவதாரம் எடுத்தார்னா அவருக்கு கைங்கரியம் பண்ணுற ஹரிபக்தனாக தான் அவன் வருவான், ஹனுமான் சாலிசா சொல்கிறவன் அப்படிங்கிற. ஆண்டாள் சொல்லுவா இல்லையா, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றாமையாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்று அப்படின்னு 7 பிறவிக்கும் பிறந்த ஹரிபக்தனாக தான் அவன் பிறப்பான், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிண்டு அப்படிங்கிற. 35வது சௌப்பாய். ஔரு தேவதா சித்தன தரை ஹனுமத்த சோயி சேயி சர்வ சுக கரை. ஔரு தேவதா சித்தன தரை. வேற சுவாமியெல்லாம் ஒருத்தன் நினைக்கலைன்னா கூட, அவனுக்கு நினைக்கிறதுக்கு டைம் இல்லையோ, அவன் நினைக்கிறதுக்கு எஃபர்ட் எடுக்கலைன்னா கூட, இந்த ஹனுமான் சாலிசா படித்து ஹனுமானை நினைச்சுண்டா போதும், ஹனுமத்த சேயி சர்வ சுக கரை, எல்லா பலனும் சுகமும் தானே தரேன்னு அவரே தந்துடுவார் அப்படின்னு சொல்கிறார் 35வது சௌப்பாயில். 36. சங்கட் ஹட்டே மிட்டே சபு பீரா ஜோசுமிரே ஹனுமத்து பல வீரா. ஹனுமான் சாலிசா சொன்னால் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சங்கடங்கள் வந்தாலும் அது இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடுமா. சங்கடம் வந்து சரியாக்குறது ஒன்று, சொல்யூஷன் கொடுத்து சரியாக்குறது ஒன்று. சங்கட்டு ஹட்டே மிட்டே அப்படின்னா இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடுமா. நேற்று இருக்குமா அந்த சங்கடம், இன்னைக்கு எங்கே இருந்ததுன்னே தெரியாமல் காணாமல் போயிடுமா ஹனுமான் சாலிசா படித்தா. எப்படி ஹனுமானை நினைச்சுண்டாலே போதும், ஜோசுமுரே ஹனுமத்து பல வீரா, ஹனுமான்கிற அந்த பலவீரனை நினைச்சுண்டாலே போதும், ஹனுமான் சாலிசா சொன்னாலே போதும், அவளுடைய சங்கடங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடும் அப்படிங்கிற. 37வது சௌப்பாய். ஜெய் 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 ஹனுமான் கோசாயி கிருபா கரஹு குரு தேவகி நாயி. ஆரம்பமே எப்படி ஆரம்பித்தோம், ஜெய் ஹனுமான் ஞான குண சாகர்னு ஜெய் போட்டு தான் ஆரம்பித்தேன். அதே மாதிரி ஜெய் 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 ஹனுமானுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு, ஹனுமான் கோசாயி. கோசாயிங்கிறது அவதி மொழியில் கோஸ்வாமின்னு நார்த் இந்தியாவில் சொல்கிறான் அந்த வார்த்தை தான் கோசாயின்னு சொல்கிறான். கோஸ்வாமி அப்படின்னா குருவுக்கு ஜென்ரலாக சொல்லுவா, ஆச்சாரியனுக்கு சொல்லுவா. கோஸ்வாமி துளசிதாசனே இவரையே சொல்லுவாங்க. அப்போ ஹனுமான் கோசாயி, நீ என்ன பண்ணணும், கிருபா கரஹு குரு தேவகி நாய், என் மேலே குருநாதரை போல கிருப்பை பொழியட்டும், ஆச்சாரியனாக இருந்து எனக்கு வழிகாட்டட்டும் இந்த ஹனுமான் அப்படிங்கிறார் 37வது சௌப்பாயில். 38. ஜோஷத் பார் பாட்டகர் கோயி சூட்டஹி பந்தி மகாசுக ஹோயி. ஷத் பார், ஷத அப்படின்னா வந்து 100 தடவை. 100 தடவை யார் இந்த ஹனுமான் சாலிசாவை படிக்கிறாளோ அவா சூட்டஹி பந்தி அப்படின்னா இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுபட்டு மகாசுக ஹோயி, மகா சுகமான இட்டர்னல் பிளிஸ்ஸான மோக்ஷத்தை அடைவார் அப்படிங்கிற. ஹனுமான் சாலிசாவை யார் 100 தரம் படிக்கிறாளோ அவளுக்கு இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டுடுவா, அவளுக்கு மோட்சம் உண்டு அப்படின்னு துளசிதாசர் சொல்கிறார். 39வது சௌப்பாய். ஜோயஹு படே ஹனுமான் சாலிசா ஹோய சித்தி சாக்கி கௌரீஷா. இப்போ ஒரு மாட்டை வந்து மோட்சம் கிடைக்கும், இது கிடைக்கும், சங்கடங்கள் போகும், கஷ்டம்லாம் போயிடும், ரோகம் வராது எல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து உண்மையிலே இதெல்லாம் நிஜமாலே கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு வந்து படிக்கிறவளுக்கு சந்தேகம் வரும் இல்லையா. அதுக்கு சொல்கிறார், யார் சாட்சி இதுக்கு அப்படின்னு, ஹனுமான் சாலிசா யாரெல்லாம் படிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் இந்தெந்த சித்திலாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு யார் சாட்சியா, சாக்கி கௌரீஷா, கௌரி கீஷன், காசி விஸ்வநாதர் சாட்சிப்பா, சிவபெருமான சாட்சியாக வச்சுருந்தா நான் பாடியிருக்கேன். இது வந்து ஹனுமான் சாலிசா படித்தா எல்லாருக்கும் இதெல்லாம் கிடைக்குங்கிறது உண்மை, உனக்கு டவுட் இருந்தால் காசி விஸ்வநாதரை கேட்டுக்கோ அப்படிங்கிற. ஜோயஹ படே ஹனுமான் சாலிசா, யாரெல்லாம் படிக்கிறாங்களோ ஹோய சித்தி, நான் சொன்னது அத்தனையும் கிடைக்கும், அதுக்கு சாட்சி கௌரி ஈஷா அப்படிங்கிற சிவபெருமான் அப்படிங்கிற. 40வது சௌப்பாய். துளசிதாஸ் சதா ஹரிச்சேரா கீஜேநாத் ஹிருதயமஹ டேரா. சதா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோடையே இருந்து அவருக்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருந்து அவர் ஹிருதயத்திலேயே வச்சுட்டு இருக்கிற ஹனுமானே இந்த துளசிதாசர் இதயத்திலையும் வந்து எப்போதும் நீ இருக்கணும்பா அப்படின்னு வேண்டிக்கிறார். துளசிதாஸ் சதா ஹரிச்சேரா, ஹரிக்கு கைங்கரியம் பண்ணுறியே, கீஜேநாத்
ஹிருதய மகாடேரா, என்னோட ஹிருதயத்திலையும் நீ எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னு வேண்டுதலோட இந்த 40வது சௌப்பாயி அந்த ஹனுமான் சாலீசா அப்படிங்கிற 40 ஸ்லோகத்தை இந்த துளசிதாச அப்படிங்கிற அவருடைய முத்திரையோட அவர் முடிக்கிறார். அதுக்கடுத்தது கன்க்ளூஷனாக ஒரு தோஹா எழுதியிருக்கார். பவன தனய சங்கட ஹரண மங்கள மூரத்தி ரூப ராம லக்ன சீதா சகித ஹிருதய பசகு சுரபூப அப்படின்னு. நம்ம ஆரம்பமே ஸ்ரீ குரு சரணன் தோஹாவில் தான் ஆரம்பித்தார். அது மாதிரி இது கன்க்ளூஷன் தோஹா. பவன தனய, பவன தனயனா பவனனா வாயு அப்படின்னு பார்த்தோம் முன்னாடி. வாயு புத்திரனே, சங்கட ஹரண சங்கடங்களை போக்குபவனே, மங்கள மூர்த்தி ரூப மங்களமே உருவமானவனே, ராம லக்ன சீதா சகித ராமர் லக்ஷ்மணர் சீதையோடு கூட ஹிருதய பசகு சுரபூப என் ஹிருதயத்தில் எப்போதும் நீ இருக்கணும்பா அப்படின்னு வேண்டிண்டு துளசிதாசர் இதை பூர்த்தி பண்ணுறார். அவர் சொன்ன மாதிரியே ஹனுமார் நமக்கு எல்லா அனுகிரகமும் பண்ணணும். ஹனுமான் சாலிசா சொல்கிறவாளுக்கும் கேட்குறவாளுக்கும் அவர் புத்திஹி பலம் யசஸ் தைரியம் நிர்பயத்துவம் அரோகதாம் வஜாட்டியம் வாக்பட்டுத்துவம் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு ஹனுமாரையும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம பூர்த்தி பண்ணிப்போம்.